இறைவன் என்றால் யார்? மனிதன் என்றால் யார்? இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன உறவு இருக்கிறது? இறை தியானம் என்பது ஒரு சடங்காக நாம் வழிமுறை சம்பிரதாயமாக பின்பற்ற வேண்டுமா, அல்லது இறை வழியை நாம் பிறக்கும் பொழுதே அதை இயற்கையாகவே அடைய பெற்று பின்னர் நாம் மறந்துவிட்ட நிலையில் ஆகிவிட்டோமா? இறைவனை நாம் தொழுவதும் இறைவனை நாம் வணங்குவதும் வெவ்வேறு விஷயங்களா? நம்முடைய வாழ்க்கை வேறு, இறை வழிபாடு வேறா? அவ்வாறல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கும் இறை வழிபாட்டுக்கும் வேறு வேறு பாதைகள் அல்ல. என்னுடைய வியாபாரம் ஒரு பாதை, என்னுடைய இறை வணக்க வழிபாடு என்பது கோயில், திருத்தலங்கள், மசூதிகள் என்ற வேறு ஒரு பாதை. இது நாம் அநியாயமாக கற்பித்து கொடுக்கப்பட்ட மிக பெரும் துர்பாக்கியமான தவறான பாதையாகும். உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை நினைவு கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய இறை தியானம் உங்களுக்கு உதவும். இறைவனுடைய தியானம் என்பது எந்நேரமும் இறைவன் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்வதாகும். இன்னொரு வகையில் அதை நாம் மன சாட்சியம் என்று கூறுகிறோம். நாம் ஒரு நன்மை செய்யும் பொழுது அதை நிச்சயமாக நாம் உணர்கிறோம். அந்த உணர்வை நமக்கு அளித்தவன் நம்முடைய இறைவன் தான். உங்களை படைத்த உங்களுடைய இறைவன் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுக்கு கொடுத்து அந்த உணர்வுகளை பாதுகாத்தும் கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய நன்மையையோ அல்லது தீமையையோ உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவனும் உங்களை கண்காணித்தவனாக இருக்கிறான் என்பதை நாம் எந்த தருணத்திலும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மனதின் ஆழத்தில் நாம் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது அந்த தவறான எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்தை விட்டும் மறைத்துக் கொள்பவர்கள் இல்லை. உங்களுடைய இருதயங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை இறைவன் கவனித்தவனாக இருக்கிறான். ஆகவே எந்த அளவுக்கு உங்களுடைய தவறுகளிலிருந்து உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியாதோ அதே அளவுக்கு இறைவனையும் நீங்கள் உங்களுடைய தவறுகளை விட்டும் மறைத்துவிட முடியாது. ஆகவே மனதின் சாட்சியம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த சாட்சியம் இறை சாட்சியமாகும். அந்த இறை சாட்சியம் என்பது இறை உணர்வுகளில் நீங்கள் கொண்டிருப்பதாகும். நீங்கள் செய்யும் நன்மைகளையும் தீமைகளையும் நீங்கள் உணர்வது இறை உணர்வுகள். இறை உணர்வுகளுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த இறைவன் ஒருபோதும் உங்களுடைய கண்களுக்கு தெரிபவன் அல்ல. இறைவனை ஒருபோதும் நீங்கள் பார்க்க முடியாது. இறைவனை நீங்கள் உணர மட்டுமே முடியும். எவ்வளவுக்கு அவனை நெருக்கமாக உணர முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாதை தெளிவாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் உங்களுக்கு நெருக்கமாகும். எனவே இறை வணக்கம், இறை வழிபாடு என்பது நீங்கள் தனியாக ஒரு சடங்கையோ சம்பிரதாயத்தையோ ஏற்படுத்தி கொண்டு அதற்காக நேரத்தை ஒதுக்கி கொண்டு வீண் விளையாட்டுக்கள் போன்று இறைவனை நீங்கள் வழிபடுவதும், உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எந்நேரமும் நீங்கள் தவறும் பொழுதெல்லாம். ஆகவே உங்களுடைய மனசாட்சியம் உங்களுக்கு உறுத்துகிறது, நான் தவறு செய்துவிட்டேன். எப்பொழுது நீங்கள் தவறு செய்து விட்டேன் என்று உணர்த்தப்படுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். என் இறைவனை மன்னித்துவிடு என்று இன்னொரு வார்த்தையோ சடங்காக சம்பிரதாயமாக நாம் அதை பிரயோகிக்க வேண்டிய அவசியமில்லை. என் இறைவனை என்னுடைய பாவங்களை மன்னித்துவிடு என்று கூறுவதற்கு மேலாக நான் ஒரு பாவம் பண்ணிவிட்டேனே என்று மனதால் உணர்ந்து அது உறுத்தும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக வருந்துகிறோமே, அப்பொழுதே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. எனவே பாவ மன்னிப்பு கோருவது பாவ மன்னிப்பல்ல. எப்பொழுது நம்முடைய குற்ற உணர்வுகள் நம்மை உறுத்துகிறதோ அப்பவே பாவ மன்னிப்பு முடிந்துவிட்டது. இறைவன் உங்களுடைய எண்ணங்களை தோற்றுவிக்கிறான். பின்னர் நீங்கள் உங்களுடைய வழிமுறைகளில் அந்த எண்ணங்களை வீணடிக்கிறீர்கள்.
இறை உணர்வுகளுடன் கூடிய அந்த வாழ்க்கையை நாம் எந்நேரமும் நம்மில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கோயில்களிலும் மசூதிகளிலும் தர்காக்களிலும் சர்ச்சுகளிலும் உங்களுக்கு இறைவன் இருக்கின்றான் என்று கூறுகிறீர்கள். எப்படி அங்கு இறைவன் இருக்கின்றான் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டால், அங்கு சென்றால் ஒரு அமைதி ஏற்படுகிறது. ஆகவே நான் கோயில்களுக்கு செல்கிறேன், இவர் மசூதிக்கு செல்கிறார், அவர் சர்ச்சுக்கு செல்கிறார். அமைதி என்பது உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒன்றா அல்லது இருதயத்தை விட்டு ஒரு கட்டிடத்துக்குள் இருக்க வேண்டிய ஒன்றா? அந்த இறை இல்லங்கள் என்று நீங்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது ஏன் அங்கு அமைதி கிடைக்கிறது என்றால், அங்கு இறைவன் இருக்கிறான், ஆகவே அமைதி இருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படியென்றால் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியில் இறைவன் இல்லை. இறைவன் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான் என்று கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் தான் இந்த கட்டிடத்துக்குள் இருக்கிறான், ஆகவே இது இறை இல்லம், இது தேவாலயம். எப்படி நாம் இறைவனை ஒரு கட்டிடத்துக்குள் வைத்து பூட்டிவிட்டோம்? இது எவ்வளவு தவறு! நாம் அறிந்திருந்தும் அறிந்தே நாம் இந்த தவறை செய்கிறோமே. இறைவன் இதற்குள் மட்டும்தான் இருக்கிறான், வெளியில் இல்லை. அப்படியானால் நாம் இறைவனை பற்றி அறிந்து வைத்திருப்பது அவ்வளவுதானா? இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று சொல்வதெல்லாம் வீண் வார்த்தைகளாகிவிட்டதா? உண்மைகள் பொய்யாகிவிட்டது, பொய் உண்மையாகிவிட்டது. நாம் மனமறிந்து செய்யக்கூடிய ஒரு தவறின் காரணமாக. கட்டிடத்திற்குள் இறைவன் இருக்கிறான் என்றால் அங்கு அமைதி நிலவ வேண்டுமே தவிர உங்களுடைய இருதயத்தில் அமைதி வராது. உங்களுடைய இறைவன் உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் தான் இருதயத்தில் அமைதி கிடைக்குமே தவிர மற்றபடி கட்டிடத்துக்குள் அமைதி இருக்கும், உங்களுடைய இருதயத்தில் அமைதி இருக்காது. இறைவன் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும் என்றால் இறைவனை எங்கு வைக்க வேண்டும்? உங்களுடைய மன அமைதிக்காக இறைவனை எங்கு அமைக்க வேண்டும்? கட்டிடத்திற்குள்ளா, இருதயத்திற்குள்ளா? உண்மையான கோயில் எது? ஆகவே இனியும் நீங்கள் ஒரு கட்டிடத்துக்குள் சென்று இறைவன் அங்கிருக்கிறான் என்று கூறுவது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய மிக பெரும் அநியாயமாகும். யாரொருவர் தெளிவான போதனைகளுக்கு பின்னர் அறிவின் சூட்சுமத்தை கொண்டு இறைவன் அறிவித்த அந்த பாதையில் உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகும் எனக்கு சடங்குகள் ஒன்று இருக்கிறது, சம்பிரதாயம் ஒன்று இருக்கிறது, வழி வழியாக இந்த வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், இதையெல்லாம் தவறா என்று கேட்டால் ஆம், தவறுதான். தவறை தவிர சரியாக இருக்க முடியாது. எனவே நான் இதுவரையில் எனக்கு மன தெளிவில்லாத ஒன்றின் மீது நான் சடங்குகளாக இருந்த அந்த நேரத்தை விட்டும் அந்த காரியங்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொண்டேன். என் உணர்வுகளுக்கு எது சரி என்று படுகிறதோ அதே சரி என்று படுவதில் அவ்வளவு பேருக்கும் இதில் யாரொருவராவது நிராகரிப்பவராக இருப்பீர்களானால் அது மனமுரண்டாகவே நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். அதற்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. இப்பொழுது வழி வழியாக உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் ஏதாவது ஒரு கட்டிடம் தேவைப்படுகிறது. அதற்கு பெயர் கோயில் என்றோ மசூதி என்றோ சர்ச்சுகள் என்றோ வைத்துக் கொண்டால் தவிர எனக்கு இறை வழிபாடு இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாரம் இல்லை. ஏனென்றால் அதையெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு சிறிய உண்மை, இறைவன் எனக்கு மன நிம்மதியை தருவான் என்ற அந்த அடிப்படையில் நான் அந்த கோயில்களுக்கு செல்கிறேன், அந்த திருத்தலங்களுக்கு செல்கிறேன், தேவாலயங்களுக்கு செல்கிறேன். ஆனாலும் ஒரு விஷயம் உறுதியாக வேண்டும், இறைவன் எங்கும் இருப்பவன். ஆகவே நான் ஒரு கட்டிடத்துக்குள் இறைவனை வைத்து பூட்டிவிட்டேன், நான் இரு என்று சொல்வதற்கு அங்கு இருப்பதற்கும் நான் போ என்றால் போவதற்கும் நம்முடைய அடிமை இறைவன் அல்ல, உங்களுடைய கைப்பாவை அல்ல இறைவன். அவ்விதமே நாம் நம்முடைய இறைவனை நம்முடைய கைப்பாவையாக மாக்கிவிட்டோம். எனவே நாம் நம்முடைய உணர்வுகளை இழந்துவிட்டோம், உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயர்வான வாழ்க்கைக்கு பதிலாக மிகத்தாழ்வான வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கு கடவுளும் இல்லை, உங்களுக்கு தெய்வ அருளும் கிடையாது. என்னுடைய மனதுக்கு நிம்மதி வேண்டுமென்றால் இறைவன் எங்கிருக்கிறானோ அங்கு நிம்மதி இருக்கிறது. ஆகவே என்னுடைய மனதுக்கு நிம்மதி என் இறைவன் என்னுடைய மனதில் இருந்தால் தவிர, அவனை நான் என் மனதில் வைத்து பூஜித்தால் தவிர எனக்கு நிம்மதியும் இல்லை, அமைதியும் இல்லை என்பதை நாம் இன்று தெளிவாக உணர்ந்து கொண்ட பின்னரும் இந்த தெளிவை விட்டும் யார் புறக்கணித்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழியாக கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டேன், பழக்கமாகிவிட்டது, வர முடியவில்லை என்று கூறுவதெல்லாம் இறைவனுக்கு பொருத்தமான வார்த்தை அல்ல. நமக்கு அறிவை கொடுத்திருப்பதன் காரணம் நீங்கள் பார்த்தும் கேட்டும் கேள்விப்பட்டும்
வாழ்க்கையில் நடைமுறையில் உணர்ந்தும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இன்னும் இருதயத்தை கொடுத்திருப்பதெல்லாம் ஒவ்வொரு பொருளிலும் அதில் உள்ள உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது, அதை புறக்கணித்துவிடவும் கூடாது. நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தங்களுக்கு எதன் மீது ஞானம் இல்லையோ அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய பிழைப்புக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிழைப்புக்கு நாம் அவர்களுக்கு துணை போகக்கூடாது. இறைவன் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த விதமான இடையூறோ இடைத்தரகமோ கூடாது. எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இடையே எந்த ஒரு மனிதரும் இவர்தான் இறைவன் என்று கூறுவதற்கு தகுதி இல்லை. அந்த அளவுக்கு நானும் என் இறைவனும் நெருக்கமாக இருக்கிறோம். அந்த உணர்வு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நீங்கள் சற்று சிந்திப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எண்ணங்களின் உதிப்பில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்கள் எனக்கு நிறைவேற வேண்டும் என்ற ஆசையிலும் எதிர்பார்ப்பிலும் உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் அதை தோற்றுவிக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எந்த ஒரு எண்ணத்தையும் அது தானாக உருவாகிறது, பின்னர் அதன் மீது ஆசை வருகிறது. இவ்விரண்டிற்கும் இடையே தானாக எண்ணங்கள் உருவாகும் பொழுதும் அதன் மீது ஆசை ஏற்படுகிறது என்ற இந்த இரண்டுக்கும் இடையே உங்களுக்கு தெளிவான காட்சிகளாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை மனக்கண்ணில் பார்க்கிறீர்கள். ஆகவே எண்ணங்கள் என்பது மனக்கண்ணில் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டதாகும். கண்களில் பார்த்தால்தான் தெரியும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை, நீங்கள் நம்பக்கூடிய ஒன்றை கண்கள் திறக்க வேண்டும், விழித்திரையில் அது பட வேண்டும், பின்னரே நாம் ஒரு காட்சியை பார்க்கின்றோம் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், இந்த எண்ணத்திற்கு எதிரான ஒரு ஆதாரம் மனக்கண்ணில் நீங்கள் பார்ப்பதாகும். நீங்கள் புறக்கண்ணில் பார்க்கும் வாழ்க்கை உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. மனக்கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, இறைவன் உங்களுக்காக காட்டக்கூடிய அந்த காட்சி மறைவானதாகும். கண்களுக்கும் அந்த காட்சிக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் நீங்கள் விரும்புவதோ மனக்கண்ணில் நீங்கள் எதை கண்டீர்களோ அதை அதிகமாக விரும்புகிறீர்கள், புறக்கண்ணை பார்ப்பதை காட்டிலும். புறக்கண்ணில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பெரும் அதிருப்தியை தருகிறது. ஏனென்றால் நாமெல்லாம் அந்த அளவுக்கு வர முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக. ஆனால் மனக்கண்ணிலோ அகக்கண்ணிலோ நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது புறக்கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டிலும் மகத்தானதாக இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் அதை நம்புகிறீர்கள். உலகில் எவரொருமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியதில்லை, இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கப்பெற்றதில்லை என்று இருக்கும்போது கூட அந்த அகப்பார்வையில் நீங்கள் பார்த்த அந்த கற்பனையை, மனக்கண்ணில் நீங்கள் பார்த்த அந்த பகல் கனவுகளை நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய புறக்கண்ணில் பார்ப்பதை விரும்புவதை காட்டிலும் அகக்கண்ணில் பார்ப்பதை அதிகமாக விரும்புகிறீர்கள். இது இறை அத்தாட்சியில் உள்ளதாகும். புறக்கண்ணில் பார்ப்பதை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் இறைவன் காட்டுவதை நீங்கள் வெறுக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு நெருக்கமானவன். யாவற்றையும் விட இறைவன் உங்களுக்கு நெருக்கமானவன். அவன் உங்களுடைய இருதயத்தின் மீது ஆட்சி புரிகிறான். அவனுடைய அந்த ஒரு அறிவிப்பை நீங்கள் விட்டுவிடுவீர்களானால் இனி உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லை. மனக்கண்ணில் நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர புறக்கண்ணில் பார்க்கும் வாழ்க்கையை நீங்கள் விரும்புவதாக இல்லை. ஏனெனில் இதெல்லாம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போல் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அதைவிட விசேஷமான மனக்கண்ணில் பார்க்கக்கூடிய, உலகில் எப்பொழுதுமே நிகழ்ந்திராத ஒரு விஷயத்தை மனக்கண்ணில் பார்க்கிறீர்கள், அதை நம்புகிறீர்கள். எனவே நீங்கள் இறைவன் யார் என்பதையும், இறைவன் தான் நாடியதை செய்வோன் என்பதையும், அவன் இருதயத்தின் மீது ஆட்சி புரிகிறான் என்பதையும், இருதயம் திறந்தால் தவிர நமக்கு வாழ்க்கை இல்லை, இருதயம் திறந்தால் தவிர நாம் விரும்பும் வாழ்க்கை நமக்கு இல்லை, நம்முடைய எண்ணங்களில் தோன்றிய வாழ்க்கை நமக்கு இல்லை. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கைக்கு நம்பிக்கை அவசியம். மனக்கண்ணில் தோன்றக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் விரும்பிவிட்டீர்கள். அதுக்கு முன்பாக, அந்த விருப்பத்திற்கு முன்பாக நம்பிக்கை அதனுடன் இருக்கிறது. நம்பாத, சந்தேகம் கொண்டுள்ள ஒரு எண்ணத்தை நாம் விரும்ப மாட்டோம். விரும்பிவிட்டேன் என்றால் நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், அது எனக்கு வேண்டும், சந்தேகிப்பதற்கு இடமில்லை. ஆகவே நம்பிக்கை என்பது நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதாகும். விருப்பம் என்பது நீங்கள் நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு உரியதாக ஆக்கி கொண்டதாகும்.
ஆகவே நீங்கள் விரும்புவதில் உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய நம்பிக்கையில் உங்களுடைய விருப்பம் இருக்கிறது. இந்த இரண்டையும் தனித்தனியே நாம் பிரித்துவிடுகிறோம். அகக்கண்ணுக்கும் புறக்கண்ணுக்கும் இடையே நாம் வித்தியாசம் பாராட்ட தெரியாமல் குழம்பி விடுவதன் காரணமாக புறக்கண்ணில் பார்ப்பது பிறிதொருவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அவர் விரும்பிய வாழ்க்கையில் ஒரு பகுதி அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கை அல்ல. நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து பிறர் ஆசைப்படுவார்கள், அது அவருடைய வாழ்க்கை அல்ல. அவருக்கென்று தனியாக ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை எந்த அளவுக்கு நம்பினாரோ, நம்பிக்கை கொண்ட பின் சந்தேகம் படவில்லையோ, அவருக்கு அதிலிருந்து ஒரு பாகத்தை இறைவன் கொடுக்கிறான். ஆகவே எவர் ஒருவருடைய வாழ்க்கையையும் பார்த்து இதை போன்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் அதை நம்பிக்கை கொள்வதோ அல்லது அதை விரும்புவதோ கூடாது. உங்களுடைய இருதயத்தில் என்ன விருப்பங்களை நீங்கள் ஏற்கனவே மேற்கொண்டு விட்டீர்களோ அந்த விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற இருக்கிறது. அதை மட்டுமே நீங்கள் விரும்புங்கள். ஏனென்றால் விருப்பத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இறைவன் என் மனக்கண்ணில் எனக்கு காட்டிய அந்த காட்சியை நான் இப்பொழுது கனவு என்ற அந்த ஒன்றை நனவாக ஆக்குவதற்காக, அல்லது நனவாக ஆகும் வரையில் சந்தேகம் கொள்ளாது நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதில் சந்தேகம் கொள்ளவில்லை என்பதாகும். ஆகவே நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள். மனக்கண்ணில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எப்பொழுது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள். புறக்கண்ணில் பார்ப்பதை விட்டு நீங்கள் ஒதுங்கி கொண்டவர்கள். புறக்கண்ணில் நீங்கள் பார்ப்பதை ஒரு காலம் நம்ப முடியாது. அவ்வாறே நம்பினாலும் வெகு சீக்கிரத்தில் சந்தேகம் என்ற ஒன்று அதை பொய்ப்பித்துவிடும். ஏனென்றால் புறக்கண்ணில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அல்ல, பிறருக்கு கொடுத்த வாழ்க்கை. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது உங்களுடையது அல்ல, உங்களுடைய இயற்கைக்கு உதவாது. உங்களுக்காக கொடுக்கப்பட்டது உங்களுக்கு ஏற்புடையதாகும். நம்மில் ஒவ்வொருவருமே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நாம் அகக்கண்ணில் பார்த்த வாழ்க்கையை தவிர புறக்கண்ணில் பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு இல்லை. பெரும் கஷ்டத்துடன் பெரும் பிரயத்தனத்துடன் பல அதிகாரிகளையும் அணுகி மக்களுக்கு நயவஞ்சகமும் துரோகமும் செய்து மறைமுகமாக நீங்கள் அபகரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியுமே தவிர நியாயமாக உங்களால் உங்களுடைய ஒரு விருப்பத்தை, புறக்கண்ணில் பார்த்த ஒரு விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொள்ள முடியாது. ஆனால் அகக்கண்ணில் பார்த்த ஒரு விருப்பம் அது தானாகவே நிறைவேறும். ஏனென்றால் அந்த விருப்பத்தில் உங்களுடைய நம்பிக்கையும் இருக்கிறது. அது இறைவன் அளித்த அந்த காட்சியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதால், அந்த உணர்வுகளின் மீது நம்பிக்கை கொள்வதால், இறை உணர்வுகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதால் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள். இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய விருப்பங்களை பல வழிகளிலும் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு மனக்கண்ணில் காட்டிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் விரும்பும் ஒவ்வொன்றும் உங்களுடைய மனக்கண்ணில் தோன்றக்கூடிய விருப்பங்களாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதன் மீது சந்தேகம் கொண்டு விடுகிறீர்கள். காரணம், புறக்கண்ணில் பார்த்தது எதுவுமே உங்களுக்கு நிகழவில்லை. ஏனென்றால் அது உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறாது. அது உங்களுடையது அல்ல. அகக்கண்ணில் பார்ப்பதோ அது உங்களுக்கானது. புறக்கண்ணில் பார்த்தே வாழ்க்கையை பழகிவிட்டதன் காரணமாக அகக்கண்ணில் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு நிறைவேறி கொண்டிருப்பதையும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், அல்லது புறக்கணித்து விடுகிறீர்கள், அல்லது அலட்சியப்படுத்தி விடுகிறீர்கள். இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை புறக்கண்ணில் நீங்கள் விரும்பிய அந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியை தவிர அகக்கண்ணில் நீங்கள் விரும்பிய அந்த வாழ்க்கையின் முழுமையை அல்ல. ஏனென்றால் புறக்கண்ணில் உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த வாழ்க்கை மிக பெரும் பிரயத்தனத்துடன் மிக கஷ்டத்துடன் பல அதிகாரிகளையும் அணுகி மறைமுகமாக மக்களுக்கு துரோகம் செய்து நீங்கள் சம்பாதித்த அந்த ஒரு வாழ்க்கை ஒரு பகுதி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்தும் உங்களுக்கு தீமைகளும் இருக்கின்றன. நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் மிக பெரும் துன்பங்களும் இருக்கிறது, அற்பமான சுகமும் இருக்கிறது. இந்த சுகத்தை நீங்கள் அனுபவித்த பிறகு உங்களுடைய தீமைகளின் காரணமாக அதில் உள்ள துன்பங்களையும் விளைச்சல்களாக நீங்கள் அனுபவிக்க நேரிடுகிறது. எந்த ஒரு நன்மையிலும் ஒரு தீமை இருக்கிறது நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது. ஏனென்றால் உங்களுடையதல்ல, பிறருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து அதை போன்று வேண்டும் என்று கேட்டு அதன் அளவில் நீங்கள் செய்த முயற்சியின் காரணமாக உங்களுக்கு இதில் ஒரு சிறிது பங்கு இருக்கிறது. அதில் தீமையும் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் துன்பத்துடன் இன்பம் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு சம்பாத்தியத்திலும் துன்பத்துடன் தான் இன்பம் இருக்கிறதே தவிர உங்களுக்கு சுகம் மட்டும் நீடித்ததாக அதில் இல்லை. ஆனால் அகக்கண்ணில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது நீங்கள்
நம்பினாலும் நம்பாவிட்டாலும் விருப்பம் என்று ஒன்றை நீங்கள் கொண்ட பிறகு அந்த விருப்பத்தில் ஒரு சிறிதளவு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கையாகும். இறை நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களானால் எந்த அளவுக்கு இறைவன் நம்மீது பாக்கியத்தை கொடுக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இறைவனை நம்பிக்கை கொண்டது ஒரு அணுவளவு நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அது இறை நம்பிக்கையின் மீது, இறைவன் அளித்த ஒரு பாக்கியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்ட காரணத்தால் அதிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு அவன் அருட்கொடையாக கொடுக்கிறான். நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த நம்பிக்கைக்கு உரிய ஒரு கூலி இருக்கிறது. அந்த கூலி நம்மை அறியாமலேயே நம்மை வந்து சேருகிறது. ஏனென்றால் இது இறை நம்பிக்கை கொண்டதன் காரணமாக இறைவன் தன் புறத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வெகுமதியாகும். நாம் இன்று ஒரு பிசினஸ் செய்யறோம்னு சொன்னா எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பிய ஒரு சம்பாத்தியத்தை எந்த ஒரு நாளும் நீங்கள் அடைந்ததில்லை. இன்று நான் கடை திறக்கப் போகிறேன், இன்று எனக்கு இவ்வளவு லாபம் வரும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு போவீர்கள். ஆனால் அங்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமான லாபம் அல்லது குறைவானது. நீங்கள் நினைத்தது அங்கு கிடையாது. உங்களுடைய முயற்சிகள் அங்கு இல்லை. வாடிக்கையாளர்கள் வந்தால் உங்களுக்கு அதில் பலன் இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் இல்லை என்றால் அதில் உங்களுக்கு பலன் இல்லை. உங்களுக்கு வாடிக்கையாளர்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த வாடிக்கையாளர்களுக்கு உங்களிடம் வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் பிறக்க வேண்டும். அந்த எண்ணத்தை பிறக்க செய்வது நீங்கள் அல்ல, உங்களுடைய இறைவன். இருதயத்தின் மீது ஆட்சி புரிவது மனிதர்கள் அல்ல. வருவாரா என்று காத்திருக்கிறோம். வரக்கூடிய அந்த நபருடைய இருதயத்தை உங்கள் பக்கம் திருப்பியவன் உங்கள் இறைவன், நீங்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனாலும் புறக்கண்ணில் பார்த்த அந்த வாழ்க்கை விளம்பரம் படுத்தி மனிதர்களுடைய மனதை என்ன அளவில் திருப்பிவிட முடியும் என்று நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துகிறீர்களே, அந்த வியாபாரத்தில் தான் உங்களுடைய மிக பெரும் துன்பம் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஆனால் இறுதியானதும் உறுதியானதும் ஆன மனதின் செல்வம், மனதின் அமைதியும் மனதின் நிம்மதியையும் நீங்கள் அந்த பணத்திலிருந்து ஒருபோதும் கிடைக்கப்பெற முடியாது. மன அமைதிக்காகவும் மனதின் நன்மைக்காகவும் நீங்கள் உங்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்த போதிலும் சரியே, மனதின் அமைதிக்காகவும் மனதின் நிம்மதிக்காகவும் உங்கள் செல்வங்கள் அனைத்தையும் நீங்கள் கொடுத்த போதிலும் சரியே, அந்த மன நிம்மதி உங்களுக்கு கிடையாது. உண்மையின் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது மனதை சிதறவிட வேண்டாம். ஆகவே இங்கு ஞானபரஞ்சோதி அவர்கள் கூப்பிட்ட காரணத்தால் வரவில்லை. இறை உணர்வுகளுக்காக யார் காத்திருந்தாலும் சரி, நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் வர வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே நான் வந்திருக்கிறேன். யாரெல்லாம் இறை உணர்வுகளில் இருக்கிறோமோ உண்மையின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இறைவன் கட்டிடங்களுக்குள் இல்லை, நம் இருதயத்தில் இருக்கிறான். மன நிம்மதி நமக்கு வேண்டும் என்றால் இறைவன் எங்கிருக்கிறானோ அங்குதான் நிம்மதி கிடைக்கும் என்று நீங்கள் கட்டிடங்களுக்குள் செல்லாதீர்கள். உங்களுடைய இருதயங்களில் மன நிம்மதி வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கோயில்களாக ஆக்கிக்கொண்டு அந்த இருதயத்தில் இறைவனுடைய உணர்வுகளை நீங்கள் பூஜிக்காத வரையில் உங்களுக்கு நிம்மதி இல்லை. மனிதனாக பிறந்தவன் செல்வத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். ஆனால் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தும் உங்களுடைய மன நிம்மதியை நீங்கள் ஒரு காலம் பெற முடியாது. இன்று நாம் மனிதர்களை விட்டும் விலகுகிறோம், இறைவன் பக்கம் திரும்புகிறோம். அதற்காகவே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். எனவே உங்களுடைய இறை உணர்வுகளுக்காக சில விளக்கங்கள் இங்கு கூறப்படுகிறது. இதிலிருந்து உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியத்தை காட்டிலும், ஒரு கூலியை காட்டிலும், இறைவனிடமிருந்து நான் பெறக்கூடிய அந்த கூலிக்காக நீங்களும் மனிதர்களிடமிருந்து எந்த ஒரு நன்மையையும் பெற முடியாது. உங்களையும் இறைவன் பக்கமே திருப்ப வேண்டிய அந்த சூழ்நிலை. இந்த ஒரு கூட்டத்தில் யார் மரணிப்பார்கள், யார் உயிரோடு இருப்பார்கள் என்று தெரியாது. நீங்கள் முந்திக் கொள்வீர்களா அல்லது நான் முந்திக் கொள்வேனா என்பது தெரியாது. மனிதர்களை பூஜிக்க ஆரம்பித்து விட்டால், மரணம் அடைந்து விட்டால், யாரை பூஜித்துக் கொண்டீர்களோ மரணம் அடைந்து விட்டால் நீங்கள் திக்கு தெரியாமல் ஆகிவிடுவீர்கள். ஆகவே எந்த ஒரு மனிதரையும் உங்களுடைய உணர்வுகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டாம்.
எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு எந்தவித நன்மையும் செய்ய முடியாது. இறைவனுடைய அனுக்கிரகம் வேண்டுமே தவிர மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் மரணிப்பவர்கள், மனிதர்கள் இறந்து போவார்கள், மனிதர்கள் தங்களுக்கே கஷ்டத்தில் இருப்பவர்கள், தங்களுக்கு தாங்களே தாங்கள் விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ள பிரயத்தனப்படுபவர்கள், தாங்களே இறைவன் பக்கம் திரும்பியவர்கள். ஆகவே உண்மை உணர்வுகளை கொண்டு நாம் இன்று இங்கு கூடியிருக்கிறோம். எந்த மனிதரும் எந்த மனிதரையும் நம்பி வாழக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பூர்ணமான சாட்சியமாகவும் சுகமாகவும் நித்திய ஜீவனை உங்களுக்கு தரக்கூடிய மன நிம்மதியையும் மன சுகத்தையும் தரும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டியதை இங்கு நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே இறைவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நம்முடைய உணர்வுகளை நமக்கு அளிப்பவன் நம் இறைவன். உங்களுடைய உணர்வுகள் என்னவென்றால், மனக்கண்ணில் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உணர்வுகளாக இருக்கிறது. அந்த மனக்கண்ணில் உங்களுக்கு தோன்றக்கூடிய வாழ்க்கை மட்டும் இல்லை என்றால் நீங்கள் விரக்தியில் ஆகிவிடுவீர்கள். புறக்கண்ணில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது உங்களுக்கு கேடுகளை தவிர நன்மையை விளைவிக்காது. உங்களுக்கான வாழ்க்கை அது அல்ல. ஆகவே நீங்கள் பெரும் துன்பமான சூழலில் நீங்கள் சிக்கிக்கொண்டு பின்னர் அதிலிருந்து ஒரு சிறு பாகத்தை, அற்பமான சுகத்தை ஒரு சொற்பமான காலத்திற்கு அனுபவிப்பீர்களே தவிர நிரந்தரமான வாழ்க்கை, அதில் நீடித்த சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பண்பு புறக்கண்ணில் பார்த்து விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு ஒருபோதும் கிடையாது. நீங்கள் இவரை போன்று வர வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் அவருக்கு எந்த இறைவன் அளித்தானோ அந்த இறைவன் என்னுடைய தேவைகளையும் அறிவித்தவன் அவன்தான். அதன் மீது விருப்பம் கொள்ள வைத்தவனும் அவன்தான். அந்த விருப்பத்தில் நம்பிக்கையும் இருக்கிறது. அது இறை உணர்வுகளின் மீது நான் கொண்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு இறைவன் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது அவன் மீது கடமையாகிறது. ஆகவே உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. ஆகவே பிரார்த்தனை முடிந்துவிட்டது. ஒரு விருப்பத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்க எப்பொழுது அதை உங்களுடைய விருப்பமாக ஆக்கிக் கொண்டீர்களோ அப்பொழுது இறைவனுடைய ஒரு காரியத்தை அது உங்களுடைய காரியமாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள், நம்பிக்கையும் கொண்டீர்கள். எனவே இனி அந்த ஒரு விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருவது இறைவன் தன் மீது ஏற்படுத்தி கொண்ட ஒரு கடமையாகும். எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் வீணுக்காக படைக்கவில்லை. ஒவ்வொன்றையும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய மேன்மையான நலத்திற்காகவும் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய அந்த மனதின் நிம்மதிக்காகவும் இறைவன் படைக்கிறான். அந்த மனதின் நிம்மதி உங்களுடைய விருப்பம் உங்களை வந்து அடைவதில் இருக்கிறது. ஒரு விருப்பம் ஏற்பட்டவுடன் உங்களுக்கு சுகமான உணர்வுகள் ஏற்படுகிறது. பின்பு நீங்கள் நிராகரிக்க ஆரம்பிக்கிறீர்கள். எதை கொண்டு என்றால், புறக்கண்ணில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு விருப்பம் புறக்கண்ணில் நிகழ்ந்ததாக இல்லை. ஆகவே நிகழுமா? மனக்கண்ணுக்கும் புறக்கண்ணுக்கும் இடையே ஏற்படும் போராட்டத்தில் நீங்கள் புறக்கண்ணின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்கள். மனக்கண்ணை நீங்கள் ஏற்கனவே இறைவன் விதித்த ஒரு விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விருப்பத்தை நிராகரிக்கும் பொழுது, நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விருப்பத்தை நிராகரிக்கும் பொழுது இறைவன் உங்கள் மீது அதிருப்தி கொள்கிறான். இறைவனுடைய அதிருப்தி இனி உங்கள் மீது எவ்வாறு நிகழ்கிறது என்றால், எப்பொழுது அவனை ஏற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் நிராகரிக்கிறீர்களோ அப்பொழுது இறைவனின் அதிருப்தி உங்கள் மீது ஏற்படுகிறது. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனை போற்றி பூஜித்து அந்த இறைவன் உங்களுக்கு என்றென்றும் உதவி புரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், நம்பிக்கை கொண்ட பின், விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பின் அந்த விருப்பத்திற்கு மாறு செய்வதோ அந்த விருப்பத்தை புறக்கணிப்பதோ அல்லது அலட்சியப்படுத்துவதோ கூடாது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றுவது இறைவனை பின்பற்றுவதாகும். பிறருடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்புவது அது விருப்பங்கள் அல்ல, இறை உணர்வுகளும் அல்ல. ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து இதை போன்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புவது உங்களுடைய இருதயத்திற்கு நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள். பிறருடைய சுகமும் பிறருடைய உடைமைகளும் பிறருடைய வாழ்க்கையும்
தனக்கும் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் அது சுகமான உணர்வுகளா என்பதை சிந்தித்து பாருங்கள். பிறருடைய உடைமைகளை விரும்புவது அசிங்கம். அதில் சுகமும் இல்லை, அதில் நன்மையும் இல்லை, அதில் நிம்மதியும் இல்லை, அமைதியும் இல்லை. நாம் புறக்கண்கள் வழியாக எந்த ஒரு விருப்பத்தை கொண்டாலும் சரி, எந்த ஒரு விருப்பத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டாலும் அல்லது நம்பிக்கை கொண்டாலும் அல்லது அதனளவில் பெருமளவு நீங்கள் முயற்சித்தாலும் அந்த முயற்சியில் நமக்கு கேடு இருக்கிறதே தவிர அந்த முயற்சியில் நமக்கு நன்மை இல்லை. உங்களுடைய அகக்கண்ணில் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது மட்டுமே உண்மை. நான் MBBS படித்து கொண்டிருக்கும் அந்த நிலையில் எல்லோரும் USA போவதற்காகவும் லண்டன் போவதற்காகவும் ஃபிளாப் டெஸ்ட் என்று அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போகிறார்களோ அந்த டெஸ்ட்டுகள் எழுதுவதற்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது எனக்கு அந்த படிப்பின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டது. MBBS படிப்பில் ஏன் அவநம்பிக்கை ஏற்பட்டது என்றால் அதில் உள்ள கருத்துக்கள் என் மனக்கண்ணில் நான் பார்க்கிறேனே அந்த ஒரு கருத்துக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. நான் மனக்கண்ணில் பார்ப்பது எல்லா நோயாளிகளும் குணமாக வேண்டும். புறக்கண்ணில் பார்ப்பதோ அதற்கு நேர்மாறானது. இதில் எதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை நான் நிராகரிக்க வேண்டும்? நீங்கள் எதை ஏற்றுக்கொள்வீர்கள், எதை நிராகரிப்பீர்கள்? அகக்கண்ணில் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து நோயாளிகளும் குணமாக வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது புறக்கண்ணில் நீங்கள் பார்க்கிறீர்களே அவ்வளவு நோயாளிகளும் பெரும் கஷ்டத்திற்கும் இன்னலுக்கும் ஆளாக்கப்படுவார்கள் என்று அதை நீங்கள் நம்புவீர்களா? பெரும்பாலும் புறக்கண்ணில் பார்த்த அதை நம்பிக்கை கொண்டார்கள், இவ்வளவுதான் முடியும் என்று ஏற்றுக்கொண்டும் செய்தார்கள். ஆகவே அவர்கள் நம்பிக்கை கொண்டதும் ஏற்றுக்கொண்டதும் மிக கேடானது. அகக்கண்ணில் தான் விரும்பக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும் குணமாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த அழகிய இறை உணர்வை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இன்னும் தன்னாலேயே முடியாது என்ற அளவில் இருக்கும் பொழுது, அதாவது புறக்கண்ணில் பார்த்த இந்த அறிவுக்கு ஆங்கில மருத்துவம் என்ற இந்த மகத்தான ஒரு படிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த அறிவினாலேயே முடியவில்லை என்று இருக்கும் பொழுது நான் அகக்கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்று நான் நம்பவில்லை. அவர்களுக்கு கர்மவினை இருக்கிறது என்றும் நாம் அவர்களுக்கு கூறுவோம். ஏனென்றால் ஒரு நோய் குணமாகவில்லை என்றால் கர்மவினை. இதையே நாங்கள் சொல்லவும் ஆரம்பித்து விட்டோம். எந்த நோய்களுக்கெல்லாம் நீங்கள் குணமாகவில்லையோ அவர் செய்த பாவம். ஆகவே அவருக்கு நாங்கள் கூடுமானவரை முயற்சித்து விட்டோம், இனி எங்களுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை, உங்களுடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அங்கு எங்களால் முடியாத போது, முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுவிட்ட போது அந்த நோயாளியின் உறவினர்களிடமும் அவர்களை கூட்டி வந்த நண்பர்களிடம் கூறுவோம், எங்களால் முயன்ற அளவுக்கு முயற்சித்து விட்டோம், இனி நீங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பு வரையில் அந்த வார்த்தைகளை கூற மாட்டோம். அட்மிட் ஆகும் பொழுது காப்பாற்றி விடுவோம், சரியான தருணத்தில் கூட்டி வந்தீர்கள், 24 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, 36 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ நான் கேட்பேன், இந்த 36 மணி நேரம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு அறிவில்லை. இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு போதுமான ஞானம் கிடையாது. ஆகவே நீங்கள் இங்கு 24 மணி நேரத்திற்கு 36 மணி நேரத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினால் நீங்கள் செய்ய போவது ஒன்றும் இல்லை, தானே பிழைத்தால் தான் உண்டு. பிழைத்துவிட்டால் நான் பிழைக்கச் செய்தேன், இல்லாவிட்டால் இறைவன் விட்ட வழி என்று உங்களுக்கு சமாதானம் கூறுவேன். நீங்கள் பிழைக்க செய்துவிட்டால் அது இறைவன் விட்ட வழி அல்ல, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று எண்ணுகிறீர்களா? மனிதன் மிக பெரும் அநியாயக்காரனாக இருக்கிறான் இந்த விஷயத்தில். காரணம் அவனுடைய அகம்பாவமும் தற்பெருமையும் அவனை அந்த அளவுக்கு பேச செய்துவிட்டது. பிழைத்தால் அது தன்னுடைய அறிவு, ஞானம், முயற்சி என்று கூறுகிறான். இறந்துவிட்டால் இறைவன் விட்ட விதி. இதுவும் எனக்கு அந்த காலத்தில் பிடிக்கவில்லை. ஆகவே என் மனக்கண்ணில் எதை இறைவன் தோற்றுவித்தானோ அந்த மனக்கண்ணில் நான் பார்த்த அந்த நிகழ்ச்சியை விரும்பினேன். என் இறைவன் எனக்கு நேர் வழி காட்டக்கூடும். இந்த பெருமை
பெருமை பிடித்த தற்பெருமை கொண்ட மனிதர்கள் ஆங்கில மருத்துவர்களை ஒரு காலம் நான் நம்பப் போவதில்லை. இது நிச்சயமாக மனித அறிவுக்கு புறம்பானது. ஏனென்றால் இந்த மருத்துவம் மிருகங்களை வைத்து கற்றுக்கொண்டதை தவிர மனிதர்களை வைத்து கற்றுக்கொள்ளவில்லை. இந்த மருத்துவத்துக்கு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. பன்றிக்குட்டிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் டெஸ்ட் செய்வார்கள், பின்னர் மனிதர்களுக்கு கொடுப்பார்கள். ஒரு பன்றிக்கும் மனிதனுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத இந்த மருத்துவத்தை நான் ஒருபோதும் பின்பற்ற மாட்டேன். எனினும் இதை முழுமையாக நான் கற்பேன். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தவறையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக எடுத்துச் சொல்வேன். என் மனக்கண்ணில் பார்த்த அந்த மகத்தான வைத்தியம், அந்த உணர்வுகள் சாதாரண உணர்வுகள் அல்ல. ஆகவே மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட அந்த உணர்வு, மனிதர்களுடைய தகுதிகளெல்லாம் மிஞ்சிய அந்த உணர்வு, ஒவ்வொரு நோயாளியும் குணமாக வேண்டும் என்ற அந்த மகத்தான உணர்வு மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. எனவே இது இறை உணர்வாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டேன். ஆகவே ஆங்கில மருத்துவத்தை இன்னும் வெறுக்க ஆரம்பித்தேன். அதை இன்னும் வெறுக்க வேண்டும் என்றால் இன்னும் படிக்க வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு தவறையும் நான் இன்னும் அதிகமாக உணர வேண்டும். எனவே எம்டியும் படிக்க வேண்டிய கட்டாயம். ஒரு சிறு அளவு கூட இவர்கள் என்னிடமிருந்து தப்பிக்க கூடாது. இந்த அறிவுகட்ட மருத்துவம் அழிய வேண்டும். ஆகவே இதை படிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நான் ஆளாக்கப்பட்டேன். படித்து முடித்த பிறகு அதனை என் கால் தூசிக்கு ஆக்கினேன். அந்த டிகிரியை என் காலால் மிதித்ததுதான் முதல் வேலை. என்னுடைய பட்டப்படிப்பை வாங்கிய பிறகு அந்த சர்டிபிகேட்டை போட்டு காலால் மிதித்தது நான் செய்த முதல் காரியம். இது இறை வணக்கமாகும். இறை உணர்வுகளுக்கு புறம்பான மனிதர்கள் தங்களுக்குள் பாராட்டிக் கொள்ளக்கூடிய இந்த மகத்தான மிருகத்தனமான வைத்தியத்தை நான் என் இறைவன் முன்னிலையில் என் மனக்கண்ணில் நான் எதை பார்த்தேனோ அதை புறக்கண்ணில் பார்த்து படித்த இந்த படிப்பு ஒரு காலம் நிறைவேற்றாது என்பதை உணர்ந்து அதை எப்பொழுது காலில் போட்டு மிதித்தேனோ நான் அப்பொழுது இறை வணக்கத்திற்கு உள்ளானேன். அந்த இறை வணக்கம்தான் இன்று மனிதர்களுடைய அறிவையெல்லாம் மிஞ்சிய ஞானங்களை எனக்கு கொண்டு வந்தது. அந்த மனக்கண் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியம் மனிதர்களுடைய அறிவையெல்லாம் மிஞ்சிய இறை ஞானங்களாகும். அடுத்து அக்குபங்க்சர் என்ற அந்த நிலைக்கு போகும் பொழுது அக்குபங்க்சரிலும் பல தவறுகள், 360 பாயிண்ட்டுகள், 680 பாயிண்ட்டுகள், இன்னும் அதற்கு மேலாகவும் ஸ்பெஷல் அக்குபங்க்சர் புள்ளிகள் என்று பல இருந்தும் அதனுடைய கோட்பாடுகளில் மிக பெரும் குழப்பங்கள் இருந்தன. ஆகவே அந்த குழப்பங்களை நான் வெறுத்தேன். அதுவும் மனித அறிவு சம்பந்தப்பட்டது. இறை உணர்வுடன் வாழும் பொழுது ஏற்கனவே நான் சுகத்தை அனுபவித்து விட்டேன், அதில் கஷ்டங்கள் இல்லை. ஆனால் மனித அறிவின் பக்கம் போகும்பொழுது கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. எப்பொழுது ஒருவருடைய முயற்சியில் கஷ்டங்கள் ஏற்படுகிறதோ அப்பவே நீங்கள் புறக்கண்ணில் பார்த்த ஒரு மனிதனுடைய அறிவை பின்பற்றுகிறீர்கள், இறை உணர்வுகளை நீங்கள் பின்பற்றவில்லை, இன்னும் ஞானங்கள் உங்களுக்கு வந்து சேரவில்லை. ஆகவே நான் மனிதன் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த படிப்பை வெறுத்தேன். இருப்பினும் அந்த அக்குபங்க்சரை முழுமையாக கற்க வேண்டும். மனிதர்கள் எவ்வளவு ஓட்டைகள் வைத்திருக்கிறார் என்பதை கற்க வேண்டும். எனவே ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு பேராவையும் புத்தகம் முடிய ஒன்றல்ல இரண்டல்ல பல புத்தகங்களை படித்து முடித்த பிறகும் நிம்மதியில்லை. ஆகவே என் மன உணர்வுகளின் பக்கம் திரும்புகிறேன். என் மன உணர்வுகளுக்கு தீனி போடக்கூடியது எதுவுமே மனிதர்களிடம் கிடையாது. ஆகவே நான் இறைவன் பக்கம் திரும்புகிறேன். என்னுடைய பிரார்த்தனை, என் மனதில் இருந்த ஒரு அந்த எண்ணத்தை நான் நம்பிக்கை கொண்டேன். இது ஒன்றே பிரார்த்தனையாகும். தானே அந்த பிரார்த்தனை உங்களை மேலான பாதையின் பக்கம் வழி நடத்தும். ஆகவே நீங்கள் எப்பொழுது மனக்கண்ணில் காண்பிக்கப்பட்ட அந்த உணர்வுகளை, அந்த காட்சிகளை நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ அப்பொழுதே அதை நீங்கள் அதிகமாகவும் விரும்ப ஆரம்பித்து விட்டீர்கள். எப்பொழுது விரும்புகிறீர்களோ அதில் நம்பிக்கையும் இருக்கிறது. ஏனென்றால் சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு விருப்பம் ஏற்படாது, சுகமான உணர்வுகள் ஏற்படாது. அது நிறைவேறுமா நிறைவேறாத என்ற அந்த சந்தேகம் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுகமான உணர்வுகள் கிடையாது. ஆனால் ஒரு ஆதங்கம் இருக்கும், நிறைவேற வேண்டுமே என்ற ஏக்கமும் இருக்கும். எப்பொழுது அந்த ஏக்கத்தையும் நீங்கள் நீக்கிக் கொண்டீர்களோ அப்பொழுது சந்தேகமும் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய இறை நம்பிக்கை உண்மையானதும் நிலையானதும் ஆகும். இறைவன் அதை அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான். ஆகவே உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றுங்கள்.
அது இறைவனை பின்பற்றுவதாகும். ஏனென்றால் மனிதர்களால் முடியாத ஒரு விருப்பத்தை கொண்டு வந்தது உங்களுடைய இறைவன்தான். அதை புறக்கண்களாலும் பார்க்க முடியாத அளவுக்கு அகக்கண்ணில் நீங்கள் உங்களுடைய காட்சிகளாக பார்த்து அதை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்களே, அதற்காக இறைவன் உங்கள் மீது பேரன்புடையவன். உங்களுடைய அந்த நம்பிக்கைக்கு உரிய கூலியை கொடுப்பான். அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தற்காலிகமானதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்ற கூலி. இன்று நீங்கள் நம்பிக்கை கொண்டு நாளை மறந்து விட்டீர்கள், நம்பிக்கை கொண்ட அளவுக்குள்ள கூலியை நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் கொடுப்பான். நாளை நீங்கள் அது மறைந்து விட்டாலும் சரி அல்லது சந்தேகப்பட்டாலும் சரி, ஒரு க்ஷணம் நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களே, அதற்குரிய கூலியையும் கொடுப்பான். இறைவன் யாவற்றின் மீதும் கணக்கெடுக்க பேராற்றலுடையவன். நீங்கள் நம்பிக்கை கொண்ட அந்த ஒரு நன்மையான காரியம் சிறிய அளவு எடையுள்ளதாலும் சரி, ஒரு கடுகின் வித்து அதன் அளவே எடை உள்ளதாயினும் சரி, அது வானங்களில் மறைந்திருந்தாலும் சரி, பூமியின் ஆழத்திற்குள் சொருகப்பட்டிருந்தாலும் சரி, கற்பாறைகளுக்குள் அது சொருகப்பட்டிருந்தாலும் சரி, அதனையும் இறைவன் கணக்கில் கொண்டு வருவான். நீங்கள் கொண்ட நம்பிக்கைக்கு அவன் கணக்கு அதிகாரியாக இருக்க போதுமானவன். மனிதர்கள் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் மறந்து விடுவார்கள் அல்லது மறைத்து விடுவார்கள். இறைவன் ஒரு கடுகின் வித்தின் எடையே உள்ளதாயினும் அந்த நன்மையையும் கணக்கில் கொண்டு வருவான். ஆகவே இறைவனுடைய இந்த மகத்தான இந்த பாக்கியத்தில் எதை நாம் மறுப்போம்? இப்பொழுது இந்த அக்குபங்சர் ஞானத்தில் மனிதர்கள் இதுவரை தோற்றுவிக்காத, உணர்ந்தறியாத ஒரு புது வழி அதில் தோன்றியது. அது நான் விரும்பிய அந்த இறை நம்பிக்கை. மனக்கண்ணில் நான் விரும்பிய இறைவன் கொடுத்த அந்த எண்ணத்தை நான் ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கைக்கு இறைவன் நம்பிக்கையை அதிகப்படுத்தினான். ஆகவே உங்களுக்கு 360 புள்ளிகளிலிருந்து 60 புள்ளிகளே போதுமானது என்ற அளவுக்கு உங்களுடைய ஞானங்கள் உயர்ந்தது. இந்த ஞானங்களின் உயர்வுக்கு உலகில் இருக்கக்கூடிய அக்குபங்சர் புத்தகங்கள் எதுவுமே பயன்படாது. எவ்விதம் அந்த புள்ளியை அணுக வேண்டும், அதற்குரிய நாடி பரிசோதனையும் இறை ஞானங்களால் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அந்த சுகமான உணர்வுகளை வெளியில் சொல்ல முடியாது. நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த இறை உணர்வுகள் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அது அவர்களுடைய தரத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தும். எனவே நான் இறை நம்பிக்கை கொண்டேன். அந்த இறை நம்பிக்கை என்பது உருவத்தின் அடிப்படையில் அல்ல, உணர்வுகளின் அடிப்படையில். ஏனெனில் இறைவனை ஒரு காலம் நீங்கள் பார்க்க முடியாது. அதை இறை உணர்வுகளால் உணரத்தான் முடியும், நெருக்கமாக நெருங்க முடியும். எவ்வளவு நெருங்கினாலும் இன்னும் நெருங்குங்கள், பார்க்க முடியாது. இந்த மகத்தான பாதையில் 60 புள்ளிகளை தேர்ந்தெடுக்க முடிந்தது 360 ஆகவே 300 புள்ளிகள் உங்களுக்கு தேவையில்லாமல் ஆகிவிட்டன. எப்பொழுது பல்ஸ் டயக்னோசிஸ் என்ற அந்த நாடி பரிசோதனைக்கு வந்தீர்களோ, அக்குபங்சர் என்ற அந்த மருத்துவத்தில், அதுவும் புத்தகத்தில் இல்லாதது. அந்த உணர்வுகளின் அடிப்படையில் ஒரே ஒரு புள்ளி போதுமானது. 60 புள்ளிகளையும் விட்டு தவிர்த்து ஒரே ஒரு புள்ளி போதுமானது. அந்த ஒரு புள்ளியும் நீங்கள் விரும்பிய அந்த சுகத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதை தொட்டால் மட்டும்தான், பிறருக்கு கிடையாது. இந்த இறை உணர்வுகள் வரும்பொழுது அக்குபங்சர் என்ற அந்த மனித அறிவிலிருந்து இறை ஞானத்தின் பக்கம் நான் திருப்பப்பட்டேன். இந்த இறை ஞானங்கள் ஒவ்வொன்றும், இந்த இறை ஞானம் ஒவ்வொன்றும் படிப்படியாகவும் வேகமாகவும் முன்னேறி வந்தது. எந்த ஒரு புள்ளியை தொட்டாலும் சரி, அது வேலை செய்யும். ஆனால் புறக்கண்ணில் பார்க்கக்கூடிய மற்ற நோயாளிகளும் மனிதர்களும், இவர் மிக பெரும் அறிவாளி, 360 புள்ளியிலிருந்து ஒரே ஒரு புள்ளியை சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஆகவே நோய் குணமாகிவிட்டது, எவ்வளவு பெரிய அறிவு என்று மற்றவர்கள் புகழ்ந்தார்கள். ஆனால் அந்த புகழ்ச்சியில் உண்மை இல்லை. நம்பிக்கை என்ற ஒன்று, அந்த உணர்வு என்னுடைய உள்பார்வைக்கும் என்னுடைய புறப்பார்வைக்கும் ஏற்ற விதத்தில் பொருத்தமாக இறைவன் அமைத்து நீங்கள் விரும்பியது அங்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த புள்ளியை தொட்டாலும் சரி, அந்த புள்ளியும் தோராயமாக ஏதாவது ஒரு புள்ளியில் தொடுங்கள், அதையும் எங்கிருக்கிறது என்று அளந்து பார்த்து போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தொட்ட இடத்தில் அது இருக்கிறது. ஆகவே தொட்டால் சுகம் என்ற அந்த நிலைக்கு உயர்ந்தோம். அப்பொழுது ஊசியை நாங்கள் நிராகரித்து விட்டோம், ஊசியை போடுவதிலிருந்தும் நாங்கள் விலகிவிட்டோம். இப்பொழுது தொட்டால் சுகம் என்ற அடிப்படை கைகூடி வரும்பொழுது
இன்னும் சற்று காலம் பொறுத்தபோது பல நோயாளிகளும், டாக்டர் நீங்கள் வருவதற்கு முன்பாகவே நான் குணமாகிறேன், நீங்கள் தொடுவதற்கு முன்பாகவே நான் சுகமடைகிறேன் என்று கூறிய பொழுது இறைவனுடைய பாக்கியம் நெருங்கி வருவதையும் உணர்ந்தேன். ஆகவே இந்த அத்தாட்சியில் கிடைக்கப்பட்ட பிறகு மீண்டும் நான் நோயாளிகளை தொடுவதற்கில்லை. இறைவனுடைய உணர்வுகளை கொண்டு அவர்கள் குணமாகிறார்களே தவிர, இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் குணமாகிறார்களே தவிர, நான் விரலால் தொட்டு இந்த விரலால் குணப்படுத்தினேன் என்று நான் கூறுவதற்கில்லை. அவர்களும் இறைவனை உணர வேண்டுமே தவிர இந்த விரலையோ தொட்ட மனிதனுடைய அறிவையோ ஒரு காலம் புகழக்கூடாது. எனவே இந்த அடிப்படையை அவர்கள் உணர்த்துவதற்காக விரலால் தொடுவதையும் நிறுத்திவிட்டு இறை உணர்வுகளை கொண்டே வைத்தியம் புரிவது லேசாகிவிட்டது. இப்பொழுது இறை உணர்வுகளை கொண்டு நாம் வாழும் காலமெல்லாம் விரும்பியது இருக்கிறது என்ற அந்த மகத்தான பாதையில் நுழையும் பொழுதுதான் எப்படி இது சாத்தியமானது என்று பல காலங்களுக்கு பிறகு புரிய ஆரம்பித்தது. இது நாம் ஒரு காலத்தில் படிக்கும் பொழுது எப்பொழுது நான் வெறுத்தேனோ இந்த ஆங்கில மருத்துவத்தை, எப்பொழுது இந்த ஆங்கில மருத்துவத்தினுடைய படிப்பு சான்றிதழில் காலில் போட்டு மிதித்தேனோ அன்று நான் செய்த அந்த இறைவணக்கம் இன்று எனக்கு இந்த பாக்கியங்களை கொடுத்திருக்கிறது. ஆகவே என்னுடைய வேலையெல்லாம் மனிதர்களை இறை உணர்வுகளின் பக்கம் திருப்ப வேண்டுமே தவிர, மனிதர்கள் புறக்கண்களை கொண்டு கற்றுக் கொடுத்தார்களே, கடவுள் இப்படித்தான், கடவுள் இங்குதான் இருப்பான் என்று ஆரம்பித்தார்களோ, இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஆகவே என் இறைவனை எனக்கு ஞானங்களை கொண்டு நீ என்னை வழிநடத்து. ஏனென்றால் இது உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செயலாகும். உலகத்தின் போக்கெல்லாம் ஒரு பக்கம். ஆகவே உன்னுடைய உதவி எனக்கு தேவை. அந்த உணர்வுகளின் மீதும் நம்பிக்கை கொண்டேன். எனவே பாக்கியங்கள் உயர்ந்தது. தொலை தூரத்தில் இருந்தும் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக கூப்பிட்டாலும் சரி, அல்லது மறைமுகமாக யாரேனும் யாருக்காக வந்து சொன்னாலும் சரி, அதில் உண்மை இருக்குமானால், அவருடைய இருதயத்தில் இறைவனுடைய தியானம் அதிகமாக இருக்குமானால், இங்கு எண்ணம் ஒரு எண்ணமே போதுமானது அங்கு அவர் குணமடைய. எனவே நீங்கள் அனைவரும் குணமடைய வேண்டும். உங்களுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அது என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. மனக்கண்ணில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விருப்பம் இறை உணர்வுகளாகும். எங்கே நாம் சரியாக போகிறோம், இவ்வளவு பார்த்தாகிவிட்டது என்று புறக்கண்ணில் நீங்கள் மனிதர்களை தேடி பெரும் பெரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை கொண்டவர்களை நீங்கள் கேள்விப்பட்டும் இருக்கிறீர்கள். நீங்களே அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தும் இருப்பீர்கள். இனி எங்கே சரியாக போகிறது? ஏனென்றால் உங்களுடைய அகக்கண்ணில் உங்களுடைய விருப்பம் பூர்ணமாக குணமாக வேண்டும். புறக்கண்ணில் நீங்கள் பார்ப்பதோ ஒன்றுக்கும் உதவாதது. அனுபவித்து விட்டீர்கள். எனவே குழப்பம். இருந்தாலும் அகக்கண்ணில் இறைவன் நீங்கள் குணமாக வேண்டும் என்று ஒவ்வொரு க்ஷணமும் உங்களிடம் கூறிக்கொண்டிருப்பதை விட்டும் நீங்கள் விலகிவிட முடியாது. எனவே உங்களுடைய விருப்பம் ஒரு பக்கம், உங்களுடைய நம்பிக்கையோ இல்லை. ஆகவே உங்களுக்குள் விரக்தியும் குழப்பமும். இனி இந்த ஆங்கில மருத்துவர்கள் அல்லது தன்னை மருத்துவர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய இந்த மனிதர்களை விட்டும் நீங்கள் வெறுத்து ஒதுங்கி பழகிக் கொள்கிறானால், உங்களுடைய மனக்கண்ணில் நீங்கள் பார்த்த அந்த ஒரு சுகம், என் இறைவனை நான் சுகமடைய வேண்டும் என்ற அந்த ஒரு சுகம் உங்களுக்கு ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. ஆகவே நீங்கள் இறை உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள். இந்த இறை உணர்வுகள் என்பது உங்களுடைய விருப்பங்களாகும். அந்த விருப்பங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது இறை வணக்கமாகுமே தவிர, இன்று வரையில் உலகம் தோன்றியது முதலாக சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் போன அவ்வளவும் வீணானது, இறைவனுக்கு புறம்பானது, உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய மிக பெரும் அநியாயமாகும். இருதயத்தை எப்பொழுது கோயிலாக மாற்றவில்லையோ உங்களுக்கு இறைவனும் இல்லை, இறை அனுக்கிரகமும் இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே நிற்கதியான நிலைகள் நீங்கள் ஆகிவிடுவதற்கு முன்பாக இறைவன் உங்களை சுற்றிலும் காட்டக்கூடிய அந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை கவனித்து பாருங்கள். அநியாயமாக இவர்கள் இறைவனை ஒரு கட்டிடத்துக்குள் வைத்து பூட்டிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய மிக பெரும் சோதனை அழிவு, இன்னும் இழிவு, இன்னும் அழிவுக்கு மேல் அழிவு. இவர்கள் இதை விட்டு விலகிக் கொள்ளாத வரையில் இன்று இந்த இடத்தில் பூகம்பம் ஏற்படலாம். ஆகவே அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று முடிவெடுக்க வேண்டிய மிக அத்தியாவசியமான காலகட்டாயம். ஏனென்றால் ஒரு இடம் ஒரு நாள் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு இடமாக இறைவனுடைய சாபமும் கோபமும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் தடுப்பவர்களும் இல்லை.
எனவே உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இறைவனை பூஜித்து வாருங்கள். அந்த இறைவனை ஒருபோதும் பார்க்க முடியாது. உங்களுடைய மனதில் தோன்றும் விருப்பங்கள், இறை உணர்வுகள், உங்களுடைய மனதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து பாருங்கள். எப்படி மறைவான அந்த மனதை, அந்த இருதயத்தை, அந்த எண்ணத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ அவ்விதமே அந்த மனதில் உங்களுடைய இறைவன் ஆதிக்கம் புரிகிறானே அவனையும் நீங்கள் மறைவாகவே நம்பியாக வேண்டும். அவனுக்கு உருவம் இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அவனுக்கு ஒப்பானதில்லை. ஆகவே நீங்கள் இறைவனுக்கு வடிவம் கொடுப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். வடிவம் இருந்தால்தான் நான் நம்புவேன் என்ற அந்த வாதத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய மனம், உங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குரிய மனம், அதற்கு ஒரு வடிவம் கிடையாது. நீங்கள் அதை பார்த்ததும் இல்லை. ஆனால் அந்த மனதை நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த மனதுக்கு ஒரு வடிவம் இன்று வரை கொடுக்க முடியாது. யாரானும் கொடுக்க சொல்லுங்கள், மனம் இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு வடிவத்தை கொடுக்க சொல்லுங்கள், ஒவ்வொருவரும் நிராகரிப்பீர்கள். அப்படியானால் அந்த மனதை படைத்தானே அந்த இறைவனுக்கு எப்படி நீங்கள் வடிவம் கொடுத்தீர்கள்? இறைவனை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய தரகர்கள் உங்களுக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி உங்களுக்காக ஒரு கட்டிடத்தை கட்டி இங்கு இறைவன் இருக்கின்றான், இதுதான் இறை இல்லம், இதுதான் தேவஸ்தானம் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் இறைவனை பார்த்தவர்களா அல்லது இறைவனை அங்கு வைத்து பூட்டி விட்டார்களா? அவ்வளவு சிரமமான வழியில் இறைவன் இவர்களுக்குள் சிக்கிக் கொள்வானா? இவருடைய கையில் அகப்பட்டுக் கொள்வானா? அப்படி அல்ல. அவர்கள் தீர்மானித்துக் கொண்டது மிகவும் கெட்டது. நாம் அவர்களை பின்பற்றுவோமே ஆனால் நாமும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். நாளை நாம் அவர்களை குற்றவாளிகளாக ஆக்க முடியாது. ஏனென்றால் நீங்களே அதை விரும்பித்தான் ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய மனக்கண்ணில் நீங்கள் பார்ப்பதை உங்களுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுங்கள். இது ஈரடுக்கும் பொருத்தமானதாகும். இவ்வுலக வாழ்வையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் இது பொருத்தமானதாகும். இவ்வுலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை என்பது என்ன? இன்று நாம் விரும்புவது இவ்வுலக வாழ்க்கை. மறுமை என்பது நாம் அறியாத ஒன்று. நாளைய வாழ்க்கையை நாம் அறிய மாட்டோம். நாம் இருப்போமா அல்லது நாளை என்ற ஒரு நாள் மலர்வதற்கு முன்பாக நாம் இறந்து போயிருப்போமா என்று நமக்கு தெரியாது. ஆகவே மறைக்கப்பட்ட அந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கை. இறைவன் அனுமதித்தால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் நாளை நான் வாழ்வேன் என்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் சந்தேகம் இல்லாததன் காரணமாக இரவில் தூங்குகிறீர்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய இரவு விழித்திருக்கக்கூடிய இரவாக மாறிவிடும். மறுநாள் காலையில் நீங்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் போலிருப்பீர்கள். உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டது பகல் வாழ்க்கை மட்டும்தான், இரவு வாழ்க்கை அல்ல. உங்களுடைய பகல் பொழுதில் நீங்கள் பலவிதமான விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பீர்கள். பெரும் பொறுப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் உங்களுடைய பெற்றோர்களை கவனிப்பதும், உங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பதும், உங்களுடைய குடும்பத்தாரை கவனிப்பதும், உங்களுடைய வியாபாரங்களை கவனிப்பதும், சேமித்து வைத்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதும், உங்களுடைய வீடுகளை அடகுற அமைத்துக் கொள்வதும் என்று நீங்கள் உங்களை பெரும் பொறுப்பாளிகள் என்று ஈடுபடுத்திக் கொண்டிருப்பீர்கள். பெரும் கணக்கு வழக்குகளில் நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்றால் முயற்சியை நீங்கள் விரும்புபவர்கள். அந்த முயற்சி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை என்றும் நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டவர்கள். இப்பொழுது இரவு நேரம், பகல் நேரம் முழுதும் இந்த வாழ்க்கையில் இருந்த உங்களுக்கு இரவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தூங்க வேண்டும். அதாவது உங்களுடைய பகல் வேளையில் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுப்பாளிகள் என்று உங்களை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். இரவு என்ற அந்த நேரம் வரும்பொழுது உங்களுடைய பொறுப்புகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு விலகவில்லை என்றால் உங்களுக்கு தூக்கம் கிடைக்கிறது. காலையில் பகல் நேரம் முழுவதும் பொறுப்பாளிகளாக இருந்த நேரத்தில் இரவில் எப்படி நீங்கள் பொறுப்பற்று தூங்குகிறீர்கள்? உங்களுடைய பொறுப்பு என்ன ஆகிவிட்டது? அந்த பொறுப்புகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு தூக்கமும் கிடையாது. ஆகவே உங்களுக்கு கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் மிஞ்சும். எனவே உங்களிடம் விட்டால் நீங்கள் உங்களுடைய அகம்பாவம், தற்பெருமை, வீணான முயற்சிகளான உங்களுடைய பொறுப்புகள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அதை நீங்கள் நடத்தவில்லை. அந்த பொறுப்புகளை உங்கள் சார்பாக இறைவனை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எனினும் அதை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு நடத்துவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இது இறைவனுக்கு இணையாக உங்களை ஆக்கிக் கொண்டதாகும். எனவே நம் மீது இறைவன் கருணை கொண்டும், நம் மீது இறைவன் அன்பு கொண்டும், இரக்கம் கொண்டும் உங்களுடைய காரியங்களை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கும் நிலையில் உங்களை உங்களுடைய பொறுப்புகளிலிருந்து விடுவித்தானே, அந்த இறைவனை நீங்கள் என்றென்றும் மறவக்கூடாது.
நான் என்ற அந்த பேச்சு இனி வரக்கூடாது. நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்ற அந்த பேச்சு வரக்கூடாது. என் இறைவன் எனக்கு இதை அளித்தான், என் இறைவன் இதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தான், என் இறைவன் எனக்கு நிம்மதியை கொடுத்தான் என்ற அந்த ஒரு வார்த்தை வர வேண்டுமே தவிர நான் என்ற அந்த வார்த்தை ஒருபோதும் கூடாது. எப்பொழுது தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நான் என்ற வார்த்தையை நீக்கி இறைவன் எனக்கு அனுமதி அளித்தான், இறைவனுக்கே எல்லா புகழும் என்ற அந்த ஒரு வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இறை வணக்கத்தில் இருப்பவர்கள். இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவன், இறைவனுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதாகும். இது இறை வணக்க வழிபாடாகும். எவ்வளவு சுலபமான இந்த இறை வணக்க வழிபாட்டு முறையை நாம் சடங்குகளாக ஆக்கிக் கொண்டதன் காரணமாக, அர்த்தமற்ற ஒரு செயலாக ஆக்கிக் கொண்டதன் காரணமாக கஷ்டமாக இருக்கிறது. எப்பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு பொருந்தாதோ அதை நீங்கள் செய்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இறை வணக்க வழிபாடுகளும் அப்படித்தான், பெரும் கஷ்டமான வழிபாடுகள். ஏனென்றால் அதில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அது வீணான வெற்று சடங்குகள். இன்னும் சம்பிரதாயமாக நீங்கள் அதை வழிவழியாக கடைபிடித்து வருகிறீர்கள். ஆகவே அதை விட்டு விலக முடியவில்லை. உண்மையை அறிந்து கொண்ட பிறகும், உண்மைகள் தெளிவானதன் பிறகும், எப்பொழுது நாம் இந்த மனித இறை துரோகத்திலிருந்து விலகிக் கொள்கிறோமோ, இறைவனுக்கு நெருக்கமாக ஆகிவிடுகிறோமோ, அப்பொழுது இறைவன் நாடினால் மனிதர்களை நீங்கள் பின்பற்றும் போது எவ்வளவு நெருக்கமாக ஆக்கியிருந்தானோ அதைவிட நெருக்கமாக ஆக்குவான். ஏனென்றால் மனிதர்களின் இருதயத்தின் மீது அவனே முழு ஆதிக்கம் புரிகிறான். இன்று முதலாக நீங்கள் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இறைவன் ஒருவன் போதுமானவன். யார் நம்பிக்கை கொள்ள மாட்டார்களோ உலக மக்கள் அனைவரும் சேர்ந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது. அவருடைய இருதயத்தை, அதன் அமைதியை நிலைநாட்ட முடியாது. அந்த இருதயத்தில் ஒரு கலவரத்தை இறைவன் போட்டுவிட்டால் உலக மக்கள் அனைவரும் திரண்டு வந்தாலும் சரி, அந்த கலவரத்தை உங்களை விட்டு நீக்க முடியாது. உங்களுடைய முழு ஆதிக்கம் இறைவனுடைய கையில். உங்களுடைய அவ்வளவு விஷயங்களும் அவனுடைய கண்காணிப்பில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சோதனைக்காக உங்களுடைய கை கால்களை அசைய செய்கிறான். ஆனால் நீங்களோ என் அறிவின் காரணமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் செய்தால் நாளையை பற்றிய கவலை உங்களுக்கு ஏன் இருக்கிறது? அந்த கவலையில் என்ன இருக்கிறது தெரியுமா? நீங்கள் நாளை நன்றாக இருக்க மாட்டீர்கள் என்பதன் பற்றி கவலை. ஆனால் நன்றாக வாழ வேண்டும், சுகத்தை நான் கிடைக்கப்பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அந்த விருப்பத்தில் இறை நம்பிக்கை, அதை இறைவன் நிறைவேற்றுகிறான். நான் செய்வேன் என்று கூறும் பொழுது அதற்கு எதிரான விளைவுகளையும் உங்களை சந்திக்க செய்கிறான். ஆகவே இறை நம்பிக்கையின் காரணமாக அது தானே நிறைவேறுகிறது. அவனுக்கு நன்றி கற்று நான் நிறைவேற்றினேன் என்று கூறும் பொழுது அதனுடைய துன்பங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நீங்கள் கூறுவீர்கள் எல்லா விஷயத்திலும் பாசிட்டிவ் மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்பிக்கையின் போது பாசிட்டிவ் நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது. தான் செய்கிறேன் என்று கூறும்பொழுது அதற்குரிய பலன்களும் இருக்கின்றன. ஆகவே எப்பொழுது நீங்கள் அந்த தற்பெருமையையும் அகம்பாவத்தையும் விடுகிறீர்களோ, இறைவனுக்கு பணிந்து விடுகிறீர்களோ, என்றென்றும் இறைவனுடைய அடியார்களாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய கவலை, பயம் நீக்கப்படுகிறது. நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சுகமாக அமையும். நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சுகமாக அமைந்து விட்டது என்ற பெயரில் இன்று உங்களுடைய நிம்மதி இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் நிம்மதி அடைகிறீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் சாதிக்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் நீக்கிவிட்டால், வெறுமனே நீக்க சொல்லவில்லை, இவ்வளவு உதாரணங்களுக்கு பிறகும் விளக்கங்களுக்கு பிறகும் இனியும் அவ்வாறு கூற வேண்டாம். இறை துரோகம் ஒரு புறம், இறை நம்பிக்கை இன்னொரு புறம். இறைவன் உங்கள் மீது கருணையாளன், பேர் அன்புடையவன். ஆகவே இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களுடைய துரோகத்தை புறக்கணிக்கிறான், அலட்சியம் செய்கிறான், மன்னிக்கிறான். இறைவனுடைய பெயரில் ஒன்று மன்னிப்பவன். இறைவன் மன்னிக்கவில்லை என்றால் உங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். யார் மன்னிக்காவிட்டாலும் இறைவன் மன்னிப்பான். ஆகவே யாவற்றையும் விட உயர்ந்தவன் நீங்கள் என்று இறைவன் என்று கூறுவீர்கள். இந்த பண்பில் இறைவன் உயர்ந்தவன். எந்த பண்பில்? மனிதர்கள் செய்யும் குற்றங்களுக்காக அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதில்லை. அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறான். அந்த ஆயுளை அவர்கள் பூர்த்தி செய்யும் பொருட்டு அவர்கள் மீது தன் கிருபையையும் வழங்குகிறான். அவர்கள் செய்யும் அநியாயங்களையும் இறை துரோகங்களையும் பெருமளவுக்கு அவன் மன்னித்து விடுகிறான், புறக்கணித்து விடுகிறான். வரம்பு மீறி நீங்கள் உங்களுடைய இறைவனை வெறுத்து ஒதுக்கி அநியாயத்திலும் அடிச்சாட்டியத்திலும் மனிதர்களுக்கு எதிராக பெருமையை கொண்டும் அகம்பாவத்தை கொண்டும் நீங்கள் ஈடுபடுவீர்களே, அதுவரையில் உங்களை விட்டு வைக்கின்றான். எப்பொழுது உங்களுடைய பெருமையின் காரணமாக மனிதர்களையே நீங்கள் உங்களுடைய
தற்பெருமையின் காரணமாகவும் அகம்பாவத்தின் காரணமாகவும் அழிச்சாட்டியங்களில் ஈடுபடுத்தி அவர்களை கொடுமைப்படுத்துகிறீர்களோ, இனி இறைவன் பொறுப்பவன் இல்லை. இந்த நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அழிவு ஆரம்பமாகியும் விட்டது. மனிதர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுடைய வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதற்காகவும் இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு மிக பெரும் அத்தாட்சியாக அமைந்திருக்கிறது. நம்மில் இனி ஒருவரும் இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகக்கூடாது என்பது நம்முடைய மனக்கண்ணில் பார்க்கக்கூடிய விருப்பமானால், என் இறைவனுக்கு எதிராக எந்த ஒரு காரியமும் நிறைவேறும் பொழுது நான் என்ற அந்த வார்த்தையை நீக்கிவிடுங்கள். என் இறைவனுடைய அனுமதியை கொண்டு இதை கிடைக்கப் பெற்றேன் என்ற உள் உணர்வுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது நீங்கள் இறைவனிடம் பேசுவதாகும். இறைவனுடன் பணிந்து அவனுக்கே முற்றிலும் சார்ந்து அவனையே நீங்கள் புகழ்வதாகும். ஆகவே இறைவனை புகழ்வதும் இறைவனை துதிப்பதும் என்னவென்றால், இறைவனை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள். இறைவனை நீங்கள் புறக்கணித்து அவனுக்கு பதிலாக அவனுடைய ஒரு பாக்கியத்தை தன்னுடைய முயற்சியாக நீங்கள் ஆக்கிக்கொண்டு வீண் பெருமையில் ஆகிவிட வேண்டாம். நம்பிக்கை கொண்ட மக்களாக இருப்பீர்களானால் உள் உணர்வுகளையும் மனக்கண்ணில் நீங்கள் பார்ப்பதையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பிறகு அதில் சந்தேகமும் கொள்ளாதீர்கள். புறக்கண்கள் அதில் சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஆகவே புறக்கண்கள் பொய்யானவை, மாயையானவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதில் வாழ்க்கை இல்லை. அகக்கண்ணில் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை. நாம் அனைவரும் இனி நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தினர். அகக்கண் மட்டும்தான் வாழ்க்கை. புறக்கண் உங்களுடைய அகக்கண்ணில் நீங்கள் பார்த்த அந்த இறை தியானத்தையும் இறை நம்பிக்கையையும் அழித்துவிடும், சந்தேகத்திற்குள்ளாக்கிவிடும். எனவே புறக்கண்ணில் பார்க்கும் எதையும் நீங்கள் விரும்ப வேண்டாம். அகக்கண்ணில் பார்ப்பதோ புறக்கண்களில் பார்ப்பதை விட மிக மேலானதும் உன்னதமானதும் ஆகும். எனவே நீங்கள் புறக்கண்களில் பார்ப்பதை வெறுத்து அகக்கண்களில் பார்ப்பதை நீங்கள் உயர்வாக கொள்ளுங்கள். ஏனென்றால் அகக்கண்ணில் பார்ப்பது புறக்கண்களில் இந்த அகிலத்தில் நிறைவேறாதது. அந்த அகக்கண்ணில் மனக்கண்ணில் உங்களுக்கு இறைவன் நிறைவேற்றியும் விட்டான். அதை நீங்கள் பார்த்தும் விட்டீர்கள் மனக்கண்ணில். எனவே விருப்பம் கொண்டீர்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பார்ப்பவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம். அவை உங்களுக்கு ஒரு சோதனைகளாகும். எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனை நம்புவது உண்மையானால், பார்க்காத அந்த இறைவனை எப்படி நம்புகிறீர்களோ, பார்க்க முடியாத ஒரு மனதை எப்படி நீங்கள் இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ, அந்த மனதில் உள்ள எண்ணத்தை நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை, ஆனாலும் அது விருப்பமாக அமைகிறதோ, இறைவன் தான் நாடியதை செய்பவன். பார்க்காத ஒன்றின் மீது உங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தினான். இறைவனுடைய ஆற்றல் நிச்சயமாக மிக பெரியது. பார்க்காத ஒன்றின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தினானே, அந்த நம்பிக்கையை மட்டும் நான் வைத்துக்கொண்டால், நான் எதை அகத்தில் விரும்பினேனோ அது எனக்கு புறக்கண்களுக்கும் இருக்கிறது. அகத்தில் விரும்பியது மனிதர்களால் சாதிக்க முடியாதது. ஆகவே இது இறைவனுடைய அனுக்கிரகம் என்பதை மனிதர்களுக்கு நீங்கள் விளக்குவதற்காக இறைவன் உங்களை ஒரு அத்தாட்சிகளாக அமைப்பான். பின்னர் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படும் தூதர்களாகவும் மாறுவீர்கள். ஆகவே உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் இறை அடியார்களாக, இறைவனுடைய தூதர்களாக மாற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இறைவனை பின்பற்றுங்கள். உங்களுடைய கண்களை பின்பற்ற வேண்டாம், உங்களுடைய காதுகளை பின்பற்ற வேண்டாம். அவ்வளவும் வீணானதும் விளையாட்டும் வேடிக்கையுமாகும். உங்களுடைய மனதில் இறைவன் எதை அறிவிக்கின்றானோ அந்த உண்மையை மட்டும் பின்பற்றுங்கள். மனிதர்களை பின்பற்றக்கூடாது. பெரும்பான்மையினரை பின்பற்றுவது இன்னும் மோசமானது. தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனிதரை பின்பற்றுங்கள். அந்த மனிதர் அத்தாட்சியாக இருப்பார். அந்த அத்தாட்சியை கொண்டு நீங்களும் இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்கு தனித்தன்மை வாய்ந்த உங்களுடைய இறை உணர்வுகள் உங்களுடைய விருப்பங்களாக இருக்கின்றன. அந்த விருப்பங்களை இறைவன் வெறுமனே உங்களை நம்ப சொல்லவில்லை, அதை உங்களுக்கு காட்சிகளாக அமைத்தான். அந்த காட்சிகள் தான் எண்ணங்கள். காட்சிகளைத்தான் நீங்கள் எண்ணங்கள் என்று கூறுகிறீர்கள். அந்த அளவுக்கு உண்மை. நீங்கள் புறக்கண்ணால் பார்க்க முடியாததை கண்ணை திறந்து பார்த்து அதில் ஒளி விழுந்து அதனுடைய பிம்பங்கள் என்னுடைய விழித்திரையில் போய் அதை தலைகீழாக விழுந்து பின்னர் என் மூளை அறிவித்து இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்பது உங்களுடைய அறிவு. கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், பாருங்கள். கண்ணை திறந்து கொண்டிருக்கும் போதே மனக்காட்சியில் பாருங்கள். இதை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான்.
தான் நாடியதை செய்பவன். மனிதர்களுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஞானங்களை கொண்டு நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய ஞானங்களை கொண்டு நீங்கள் அறிவுறுத்தப்படும் பொழுது இறைவன் இன்னும் எனக்கு ஞானங்களை வைத்திருக்கிறான், ஆகவே நான் எந்த மனிதருக்கும் குறைவுபட்டவன் இல்லை, தனித்தன்மை வாய்ந்த அனைத்து மனிதர்களுடைய மிகச்சிறந்தவன் வர வேண்டும் என்றால் என்னுடைய இறைவனை நான் பின்பற்றுகிறேன். என் இறைவன் எனக்கு எதை அறிவித்தானோ அந்த மனக்கண்ணில் தோன்றிய அந்த விருப்பத்தை நான் பின்பற்றுகிறேன். எனவே இன்று வரை நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என்னுடைய இறைவன் எனக்கு காண்பித்த அந்த ஒரு விருப்பத்தை நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். அதுவரையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நிதானமாகவும் அமைதியாகவும் உங்களுடைய தேவைக்கு உபயோகப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் உபயோகித்து வாருங்கள், உங்கள் மீது குற்றமில்லை. ஆனால் இந்த ஒரு வியாபாரத்தை வைத்துக்கொண்டு அல்லது நான் என்ன தொழில் ஈடுபட்டிருக்கின்றனோ அதை வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிடுவதற்குரிய அந்த பாக்கியத்தை அந்த அந்த காசை இன்றே நான் சம்பாதித்து விட வேண்டும், பின்னர் நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற பொதுவான அந்த மனிதர்களுடைய அடிப்படையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்றைய வாழ்க்கைக்கு போதுமான அந்த வாழ்க்கையை உபயோகப்படுத்தி வாருங்கள். இறைவன் உங்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு பாக்கியத்தை அளிப்பானே, அதுவரையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்த அந்த சம்பாத்தியம் இறை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் மனிதர்களை பின்பற்றிய நிலையில் உங்களுக்கு கேடாகவே சம்பாதித்தீர்கள். இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த பாக்கியம் தூய்மையானது, மனிதர்களுடைய தீட்டுப்படாதது. ஆகவே தூய்மையானதும் இறைவனிடமிருந்து வர இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் தூய்மையானதாக இருக்கிறதன் காரணமாக நீங்கள் சம்பாதித்தது அசுத்தமாக இருப்பதன் காரணமாக இரண்டும் சமமாகாது, கலக்கவும் செய்யாது. நீங்கள் சம்பாதித்தது உங்களை விட்டு நீங்கும் வரையில் அந்த பாக்கியம் உங்களுடைய வாசற்படி அருகே நிற்கிறது. இந்த சம்பாத்தியம் முடிய அது உங்களை வந்து அடைகிறது. ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் நினைத்துக் கொள்வார்கள், இறைவனை நம்பி நாம் மோசம் போய்விடுவோமோ, இருப்பதையும் கரைந்து கொண்டு வருகிறதே, நாளை எதை விட்டுவிட்டால் என்ன செய்வது, நாளை தான் உங்களுடைய பாக்கியம் திறக்க இருக்கிறது. இந்த அநியாயம் எப்பொழுது உங்களுடைய பாக்கெட்டை விட்டு காலியாகுதோ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இருதயம் தூய்மை அடைகிறது, விசாலமாகிறது. நீங்கள் சம்பாதித்த அந்த பாரம்தான், சுமைதான் உங்களுடைய இருதயத்தை அடித்து கொண்டிருக்கிறது. அந்த சுமையை இறைவன் நீக்கி அந்த உங்களுடைய பாக்கெட்டை சுத்தமாக்க இறைவனுடைய ஞானங்கள் உங்களை வந்து சேர்கிறது. அந்த பாக்கெட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய இருதயம் தூய்மை அடைந்து விசாலம் அடைகிறது. அங்கு இறைவனுடைய பாக்கியம் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் பெரும்பாலோர் அந்த நிலை வருவதற்கு முன்னாலேயே நம்பிக்கை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்கி வருகிறார்கள். இங்குதான் இறைவனை முழுமையாக நிராகரிக்கும் அந்த செயல் நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் இறைவனுடைய வழியில் இருக்கும் பொழுது இந்த ஒரு உண்மை நிச்சயமாக உங்கள் மீது நிறைவேற இருக்கிறது என்பதை தீர்மானமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதித்த அந்த சம்பாத்தியம் கேடாக இருப்பதன் காரணமாக அது உங்களை விட்டும் நீங்க வேண்டும். ஏனென்றால் நன்மையும் தீமையும் கலக்காது, அசுத்தமும் சுத்தமும் ஒன்று சேராது. அசுத்தம் நீக்கப்பட்டு வருகிறது, ஆகவே தூய்மை உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு அச்சம், நாளை இதுவும் போய்விட்டால் அடுத்த நாளைக்கு நாம் என்ன செய்வது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டோம். இந்த நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுதுதான் இன்னும் நீங்கள் தீவிரமாக நம்ப வேண்டும். இறைவனிடமிருந்து பாவ மன்னிப்பை கேளுங்கள். இறைவனிடமிருந்து மேலான அந்த பாக்கியத்தை, நம்பிக்கையை, சந்தேகமில்லாத அந்த நம்பிக்கையை கேளுங்கள். இறைவன் உங்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வருவான், அந்த பயத்தை நீக்கிவிடுவான். எனவே நீங்கள் அச்சமில்லாமல் அவனுடைய பாதையில் உலகமே திரண்டு வந்து நாளைக்கு நீ ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவாய், இன்று நீ உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள், பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிடு என்று கூறினாலும் நீங்கள் திரும்ப மாட்டீர்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் அச்சுறுத்தப்படும் பொழுது உள்ளுக்குள் மனக்கண்ணை திறங்கள். உங்களுடைய விருப்பம் இந்த அச்சம் நீங்க வேண்டும், இறைவனுடைய பாக்கியம் வெகு விரைவாக எனக்கு வந்து சேர வேண்டும். அதையும் மனக்கண்ணில் பார்க்கிறீர்கள், இதையும் நம்புங்கள். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது. எந்த விதத்திலும் உங்களுடைய தேவைகளை விட்டு நீக்குவதற்கு இறைவன் நிச்சயமாக அதை நாடவில்லை. உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கவே அவன் நாடுகிறான். எனவே உங்களுக்கு பயம் ஏற்படும் பொழுது நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள். உங்களுடைய அகக்கண்ணில் நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள், என் இறைவனே எனக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடு. உன் மீது நம்பிக்கை குறைகிறது, உன்னை தவிர என்னுடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துவது எவரும் இல்லை. என்னை சுற்றிலும் இறை நம்பிக்கையை குலைப்பவர்கள் இருக்கிறார்கள். எனினும் நீ யாவற்றையும் மிகைத்தவன், அனைத்து வழிகளையும் தெரிந்தவன். என் இறைவனே, உன்னையே நான் நம்பிக்கை கொண்டேன். இந்த சூழலிலிருந்து நீ என்னை பாதுகாக்கவில்லை என்றால், நீ என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்றால்
இனி எனக்கு வழி இல்லை. ஆகவே இது இறைவன் மீது கட்டாய கடமையாகிறது உங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து நேர்வழியில் அதிகப்படுத்துவது. அந்த நிமிடமே, அந்த க்ஷணமே உங்களை விட்டு உங்களுடைய கவலையும் பயமும் நீங்குவதை நீங்கள் பாருங்கள். இறைவனுடைய அத்தாட்சிகள் வெகு சமீபமாக இருக்கின்றன. யார் இறைவனிடம் நேர்மையையும் உண்மையையும் கொண்டு அவனுக்காகவே தன்னுடைய இருதயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக திரும்புகிறார்களோ அவர்களுடைய இருதயம் அந்த க்ஷணமே உறுதிப்படுகிறது. இதை நீங்கள் பார்க்காத வரையில் உங்களுக்கு இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த பாக்கியம், அதாவது நம்பிக்கை என்ற அந்த பாக்கியம் குறைந்துவிடும். ஆகவே என் இறைவனை என்னுடைய இறை நம்பிக்கையை அதிகரிப்படுத்து இந்த வார்த்தைகளை கொண்டு கூற வேண்டாம். உங்களுடைய அகத்தில் நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாயும் நாக்கும் அசையாது. எப்படி என்னுடைய வீட்டில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்க மிகவும் கவலைக்குள்ளான நிலையில் இருக்கும் பொழுது நான் வேற்றிடத்தில் வேலை செய்தாலும் மனக்கண்ணில் அவர் பிழைக்க வேண்டுமே என்று விரும்பிக் கொண்டிருப்பேனோ அப்பொழுது பேச மாட்டீர்களோ? உள்ளுக்குள் பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்குமோ? அதே போன்ற பிரார்த்தனை உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கும். வெளியில் நீங்கள் எந்த பேச்சு பேசினாலும் அதில் தூய்மை இருக்கும். இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த பேச்சில் எந்த அளவுக்கு நான் இறைவனிடம் பிரார்த்தனையில் இருக்கிறேன். என் இறைவனே, நீ விரும்பிய இந்த விருப்பத்தை தெளிவாக்கக்கூடிய தெளிவான பேச்சை கொடு. அவர்களுடைய இருதயத்தில் இறங்கக்கூடிய அந்த பேச்சை கொடு. காதுகளில் டமாரம் அடிக்கக்கூடிய அந்த பேச்சு வேண்டாம். இருதயத்தில் உணர்வுகளை புதுப்பிக்கக்கூடிய அந்த பேச்சில் அவர்கள் உன் பக்கம் திரும்ப வேண்டும். அந்த இறை உணர்வுகள் அவர்களுக்குள் ஊற்றாக பெருக்க வேண்டும். ஆகவே நீ இந்த பேச்சில் உண்மையையும் நன்மையையும் கொண்டு உதவி செய். இப்பொழுது உங்களுக்கு ஒரு உதாரணம். இறந்து கிடக்கும் பூமியை நீங்கள் பார்க்கிறீர்கள். மழையை வேண்டுகிறீர்கள். மழை இல்லை. நீங்கள் நிராசைப்பட்டு விட்டீர்கள். இனி மழை எங்கே பெய்யப் போகிறது. அப்பொழுது இறைவன் தன் புறத்திலிருந்து மழை இறக்குகிறான். நீங்கள் ஆனந்தப்படுகிறீர்கள். இறந்து கிடக்கும் பூமி உயிர் பெற்றடைகிறது. எவ்வாறே செத்துவிட்ட உங்களுடைய உணர்வுகளையும் இறைவன் புதுப்பிப்பான். இறந்து போய்விட்ட உங்களுடைய இறை உணர்வுகளை, நம்பிக்கையை இறைவன் அதிகரிப்பான். ஆகவே நீங்கள் இறைவனுடைய அருட்கொடையில் நிராசைப்பட்டவர்களாக ஒருபோதும் ஆகிவிட வேண்டாம். ஒரு சிறு சோதனையை கொண்டு, அதாவது சிறிதளவு அச்சத்தையும் ஓரளவு அச்சத்தையும் பசியையும் கொண்டு நிச்சயமாக உங்களை சோதிப்பேன். ஆகவே அந்த ஒரு நேரம் வரும்பொழுது நீங்கள் கூறுங்கள், இதுதான் என் இறைவன் எனக்கு வாக்களித்தது என்று. ஆகவே அவனுடைய வாக்குறுதியில் ஒரு பகுதி வந்துவிட்டது. இனி உங்களை துன்பப்பட அவன் வைக்க மாட்டான். நீங்கள் மட்டும் உறுதியானவர்களாக இருப்பீர்களானால் அந்த உறுதிக்காகவும் நீங்கள் பெரும் பிரயத்தனப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இறைவனிடமே திரும்புங்கள். என் இறைவனே, என் நம்பிக்கை குறைகிறது, நீ பாதுகாத்துக்கொள். அந்த உணர்வுகளுடன் நீங்கள் இறைவன் பேசுங்கள். அந்த நிமிடமே, அந்த க்ஷணமே அந்த ஒரு அவநம்பிக்கை உங்களை விட்டு நீங்குவதையும் பாருங்கள். எவ்வளவு சமீபமாக இருக்கிறான் இறைவன். அந்த இருதயத்தில் நீங்கள் அவனை வைத்து புதிச்சால் தவிர, அந்த இருதயத்தை உங்களுடைய கோயில்களாக ஆக்கிக் கொண்டால் தவிர, அந்த விருப்பத்தை இறை உணர்வுகளாக நீங்கள் ஆக்கிக் கொண்டால் தவிர இது சாத்தியமில்லை. இது எப்பொழுது சாத்தியமில்லையோ உங்களுக்கு இறைவனும் இல்லை. கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் எல்லாம் உங்களுடைய வீணான எண்ணங்கள். அதில் உண்மையும் இல்லை. அவற்றை நீங்கள் ஆதாரங்களாக கொள்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான ஞானமும் கிடையாது, அறிவாதாரமும் இல்லை. எனவே நீங்கள் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய இருதயத்தில் இறைவனை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த இருதயம் மட்டும்தான் கோயில். அங்கிருக்கூடிய இறை உணர்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தவிர இறைவன் என்று நீங்கள் கூற வேண்டாம். இறை உணர்வுகளே இறைவன். ஆகவே உணர்வுகளை எக்காலத்திலும் பார்க்க முடியாது. இறைவனையும் ஒரு காலத்திலும் வடிவமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு வடிவம் இல்லை. எப்பொருளும் அவனுக்கு உபமானமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உபமானமாக கூறாதீர்கள், உதாரணமாகவும் கூறாதீர்கள். எந்த ஒரு பொருளும் அவனுக்கு இணையானதாக இல்லை, ஒப்பாகவும் இல்லை. ஆகவே இறை உணர்வுகளுக்கு உங்களுடைய எந்த விதமான வடிவம் கூடிய ஆதாரம் கிடையாது. ஞானங்களின் கூடிய நம்பிக்கை தான் அந்த இறை உணர்வுகளை உங்களுக்கு உறுதிப்படுத்தும். எனவே நீங்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அதில் மட்டுமே உண்மை இருக்கிறது. வெளிப்படையான புறக்கண்களுக்கு தெரியக்கூடிய அனைத்தும் மாயை, வீணானது. அதை நீங்கள் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம். எவரொருவரும் அதை நமக்கு கற்பித்துக் கொடுத்தால் சரி, நம்முடைய மூதாதையர்கள் அதை கற்றுக் கொடுத்திருந்தாலும் சரி, அவர்களும் அறியாத பருவத்தில் 1.5 வயதில் 2 வயதில் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களே தவிர அவர்கள் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. நாமும் அவ்வாறே கற்பிக்கப்பட்டோம். இறைவனை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சி, இன்று நாம் அதிலிருந்து விடுபடுகிறோம். நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம் இன்று முதலாக
எனக்கு என் இறைவன் போதுமானவன் என்ற அந்த உணர்வு வேண்டும். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கோயிலாக மாற்றிக்கொள்ளுங்கள். என்றென்றும் இறைவன் உங்களிடம் என்றென்றும் இறைவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வாரத்திற்கு ஒரு முறை அவனை போய் பார்த்துவிட்டு அங்கேயே அவனை விட்டுவிட்டு வந்தால் போதும் என்று நினைக்கிறீர்களா? அங்கு இறைவனும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த கேள்விக்கு இடமும் இல்லை. நம்பிக்கை கொண்ட மக்களே, இதற்கு பொருள் என்ன? நம்பிக்கை கொண்ட மக்களே என்று உங்களை கூறும்பொழுது பொருள் என்ன? நம்பிக்கை கொண்ட நிலையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அறியாத நம்பிக்கையை கொண்டு அந்த நம்பிக்கை ஒன்றுக்கு மட்டுமே உங்களுக்கு இறைவன் உங்களுடைய விருப்பத்தை ஓரளவுக்கு நிறைவேற்றுகிறான். உங்களுடைய புற அறிவை கொண்டு, பார்வையை கொண்டு நீங்கள் விரும்பும் எந்த ஒரு வாழ்க்கையிலும் தீமை மட்டுமே மிஞ்சுகிறது, அதில் நன்மை இல்லை. ஆகவே நன்மையுடன் தீமையை கலந்துவிட வேண்டாம். உங்களுடைய புறக்கண்களில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, அது அழியக்கூடியது, அதில் நன்மையும் இல்லை. எனவே நீங்கள் புறக்கண்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய அவ்வளவு காட்சிகளையும் நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள். அகக்கண்ணில் இறை உணர்வுகளாக உங்களுக்கு தோன்றக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் பின்பற்றி வாருங்கள். இன்று அந்த அக்குபங்க்சர் என்ற அந்த படிப்பை விட்டுவிட்டு இறை வழி மருத்துவம் என்ற இந்த உயர்வான நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம், எப்பொழுதோ எங்கோ படிக்கும் பொழுது நான் கொண்ட அந்த ஒரு விரக்தி, புறக்கண்களில் பார்த்த ஒன்று என் மனதை அலைக்கடித்தது. அந்த புறக்கண்ணில் பார்த்த அந்த அறிவு ஆதாரம் அறிவற்றது, அறியாமையில் இருப்பது. ஆகவே நான் அதை வெறுத்தேன். இது இறை நம்பிக்கையாகும். மனிதனுடைய அறிவை புறக்கணித்ததன் காரணமாக இறைவனுடைய அறிவை ஏற்றுக்கொண்டதாக மறைமுகமாகவும் அர்த்தம், நேரடியாகவும் அர்த்தம். ஆகவே இறைவன் அந்த நம்பிக்கைக்கு உத்தரவாதம் அளித்தான், அந்த நம்பிக்கைக்கு பக்கபலமாகவும் இருந்தான். அந்த உத்தரவாதத்தின் பக்கமும் பக்கபலத்தின் பக்கமும் என்னை நான் அதிகப்படுத்தி கொண்டதன் விளைவு இன்று இறை வழி மருத்துவம் என்ற உலகம் அறியாத அந்த மிக பெரும் பாக்கியத்தை உங்கள் முன் இவ்வளவு லேசாக ஆக்கியிருக்கிறேன். என்னை உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கி இந்த இறை உணர்வுகளுக்கு நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த மகத்தான நன்மையை கருத்தில் கொண்டு என் இறைவனிடம் நான் இறைஞ்சி கொண்டிருக்கிற பிரார்த்தனையுடைய விடிவு இந்த நாளின் இந்த தருணத்தின் இறை வழி மருத்துவம் என்ற பேச்சாகும். எனவே இன்று முதலாக நீங்கள் புறக்கண்களை நம்பாதவர்கள், அகக்கண்ணை மட்டுமே நம்பியவர்கள். அதனுடைய பொருளாவது நீங்கள் இறைவனுக்கு துரோகத்தையோ அநியாயத்தையோ இணை வைப்பின் மூலமாக செய்யவில்லை. இறைவனை அவனுடைய உண்மையை, நியாயத்தை, எந்த விதமான அநியாயத்தையும் கொண்டு தீண்டாமல், உங்களுடைய புறக்கண்களின் அறிவை கொண்டு தீண்டாமல், புறக்கண்களால் நீங்கள் கிடைக்கப்பட்ட அறிவை கொண்டு தீண்டாமல், அவனை ஞானங்களின் அடிப்படையில், உண்மையான இறை உணர்வின் அடிப்படையில் இன்று தக்க ஆதாரங்களுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த உண்மை நிலைத்திருக்க நான் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த உண்மை நிலைத்திருக்க நாம் பிரார்த்திப்போம் என்ற அந்த வார்த்தை தேவையில்லாதது. பிரார்த்தனை என்பது இறுதியில் வருவதல்ல. எப்பொழுது நம்பிக்கை கொண்டு ஆரம்பித்தீர்களோ பிரார்த்தனை முடிந்து விட்டது. ஆகவே அதனுடைய இறுதியான நிலைக்காக காத்திருங்கள், பொறுமையுடன் காத்திருங்கள். ஓரளவு அச்சத்தை கொண்டும் பசியை கொண்டும் நிச்சயமாக நாம் சோதிப்போம் என்று இறைவனுடைய வாக்கு உறுதியாகிறது. எப்பொழுது இறைவனுடைய பாதையில் இதை நீங்கள் பார்க்கிறீர்களோ என் இறைவன் வாக்களித்தது இதுதான். ஆகவே அவன் நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். எனவே அவனுடைய வாக்குறுதி உண்மையாக இருக்கிறது. நான் நம்பிக்கை கொண்டேன், என் இறைவனே என் நம்பிக்கையில் அதிகரிப்பாயாக. இதே பிரார்த்தனையில் நீங்கள் ஒரு லட்சத்துடன் உங்களுடைய இறை உணர்வுகளை கடைபிடிப்பீர்களானால் இன்றைய வாழ்க்கை உங்களுடைய இறை வாழ்க்கையாக திரும்புகிறது. இந்த உண்மை உணர்வுடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம். இதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அதுக்கும் இப்ப நீங்க பேசுனதுக்கும் என்ன தொடர்பு? பசித்திரு, தனித்திரு, விழுத்திருன்னு சொன்னீங்க. இதனுடைய பொருளையும் சொல்லிட்டா நல்லா இருக்கும். இது ஒரு அலங்காரமான வார்த்தை. இதில் உண்மையை கொண்டு நீங்கள் பேசியிருக்கீங்களா, இந்த வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கீங்களா எனக்கு தெரியணும். பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, இந்த வார்த்தைகளுடைய பொருளை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பசின்னா அந்த அறிவு பசியோட இருக்க வேண்டாம், இறைவனை பார்க்க வேண்டும் என்ற முழு ஆர்வத்தோடு இருக்கும் பொழுது அது பசியாக, உண்மை பசியாக. மற்ற எல்லாம் நீங்கள் சொல்லிய
அந்த சாதாரண பசியாகும் பொழுது இறை பசி என்பதுதான் உண்மை பசி என்பது பசித்திரு. விழித்திரு என்பது எப்பொழுதும் நாம இங்கேயே கலந்து கொண்டு இருந்தாலும் அந்த விழிப்புடன் அந்த இறையை நாம் நோக்கியே ஆக வேண்டும், இறைவனை சந்தித்தாக வேண்டும். உயிர் என்பது என்ன? நான் என்று கூறும் அந்த கொஞ்சம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விளக்கங்களுக்கு இந்த வகுப்பு எந்த வகையில் முரண்பட்டது? பூர்ணமா ஒத்து வருதுன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் ஒத்து வரல, இறைவனை பார்ப்பது என்பது முடியாது. இறைவனை உணர மட்டும்தான் முடியும். இறைவனை பார்த்தவர்கள் யாரும் கிடையாது, ஒரு காலம் பார்க்க முடியாது. இந்த புறக்கண்களுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆகவே உணர்வை நீங்கள் பார்ப்பது என்று கூறியிருக்கிறீர்கள். அந்த ஒரு திருத்தம் மட்டும் கொண்டு வந்தால் ஏற்புடையதாக. உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கிவிடுங்கள். வெளியில் போய் நீக்கினா நீங்க தீவிரவாதி அடைவீங்க. என்ன கான்ட்ரடிக்டரி? இங்கே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுறேன். யாரு தேர்தல் இருக்கிறீங்களோ, இறைவனை நம்பிய பிறகு ஒன்றும் ஆகலைங்கிற அந்த தேர்தல்கள் இருக்கிறீங்களோ, நான் போற பாதை சரிதானா தப்பான்னு அந்த தேர்தல் இருக்கிறீங்களோ, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவும் தனக்குத்தானே குலங்களும் கோத்திரமா பிரிஞ்சு போயிட்டோமே, இதுல ஏதும் நம்பிக்கையோ அல்லது நன்மையோ ஏற்படுகிறது என்றால் அதை சொல்லவும் முடியாமல் தத்தெடுத்து கொண்டிருக்க நிலையில நீங்க உண்மையை விரும்பும் பொழுது உங்களுக்கு மட்டுமே, உங்களுடைய இருதயங்களுக்கு மட்டுமே நான் பேசுகிறேனே தவிர எந்த அளவுக்கு அந்த இருதயம் ஏற்றுக்கொண்டது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பிரார்த்தனை இறைவனை ஏற்றுக்கொள்ள வைப்பான் என்பதுதான். ஆகவே நீங்கள் இதுவரையில் உங்களுடைய நம்பிக்கையில் ஜெயித்தவர்களாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய அந்த நம்பிக்கை தொடரும். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் தோல்வியடைந்து இதைவிட மேலான ஒரு பாதை வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் நான் சொன்ன இந்த பாதை உங்களுக்கு வழிவகுக்கும். ஆகவே இருதயத்தை நீங்கள் கோயில்களாக வைத்துக் கொண்டால் உங்களுடைய இறைவன் இருதயத்தில் நீங்கள் விரும்பும் அமைதி, இறைவன் இருக்கும் இடத்தில் தான் அமைதி என்பது உங்களுடைய ஆதாரமாக இருக்குமானால், இதுவரை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க ஆதாரம் இருக்குமானால், இறைவன் எங்க இருக்கிறானோ அங்கு அமைதி இல்லையா? இறைவன் இல்லாவிட்டால் அங்கு அமைதி இருக்குமா? ஆகவே என் இருதயத்திலிருந்து நான் நீக்கிக் கொள்கிறேன். எனக்கும் என் இருதயத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் எவருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உங்களை நிர்பந்திக்கவும் இல்லை, கட்டாயப்படுத்தவும் இல்லை. உங்களுக்கு உணர்வுகளை கொடுத்தேனே தவிர, சிந்திப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினேன் தவிர இதில் கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. இன்று நான் உங்களிடம் பேசினேயானால் குறிப்பெடுத்துக்கொண்டு இங்கு பேச வேண்டும் என்பதற்காக பல நூல்களை புரட்டி எடுத்துக்கொண்டு அதை தொகுத்துக்கொண்டு உங்களிடம் பேசவில்லை. இன்று உங்களுடைய இருதயங்களில் என்ன உணர்வுகளுக்கு பதில் தேவைப்படுகிறதோ அந்த பேச்சு தானாகவே வந்ததை தவிர இதை ஏற்கனவே முடிவெடுத்துக் கொண்டு பேசின பேச்சும் அல்ல. உங்களுடைய கேள்விகளும் என்ன ஏற்படும் என்று எனக்கு தெரியாது. அவற்றிற்கும் தெளிவான பதிலை தவிர, உறுதியான பதிலை தவிர, அதிலும் குழப்பமான பதிலோ அல்லது சந்தேகத்திற்குரிய பதிலோ அல்லது தயக்கமான பதிலோ கிடையாது. உங்களுடைய உணர்வுகளுக்கு இது ஒரு ஊட்டம். உணர்ச்சிகளிலிருந்து உணர்வுகளின் பக்கம் திரும்புகிறானால் நமக்கு நன்மை. உணர்வுகளை விட்டு உணர்ச்சிகளுக்கு பக்கம் திரும்புகிறானால் நமக்கு மிக பெரும் கஷ்டங்கள் இருக்கிறது. ஆகவே யாருக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, அந்த சப்ஜெக்ட் இங்கு உங்களுக்காக நிச்சயமாக பேசப்பட்ட சப்ஜெக்ட் இருக்குது. அதை கொண்டு நீங்கள் பயனடைய முடியும்.